வணக்கம் நட்புகளே. சரணிகா தேவி நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் சரணிகா தேவி அவர்களின் உறவாடும் நெஞ்சங்களின் நேசம் இதுவோ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. உறவாடும் நெஞ்சங்களின் நேசம் இதுவோ. அத்தியாயம் 1. நஞ்சையொட்டிய வயலின் மண்புழு, பூரான், இன்னும் சில வகை மண்பூச்சிகளை தேடி தேடி கொத்தி கொத்தி திஞ்சி கொண்டிருந்தது கொக்கு கூட்டமும் நாரை கூட்டமும். அவற்றை விரட்டாமல் நாற்றாங்கல் வளர்க்க ஒரு வயலை மட்டும் நஞ்சை உழுததால் வழிந்து வியர்வை துண்டால் துடைத்து கொண்டே அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான் ஐயாற்றரசு. அழகான காலை நேரம். காற்று இதமாய் வீசிக்கொண்டிருக்க மரத்தின் நிழலில் போட்டிருந்த கல்லில் அமர்ந்திருந்தான். இலக்கில்லாமல் எங்கேயோ அவனது எண்ணம் அலைந்து கொண்டிருந்தது. இன்றைக்கென்று இல்லை, எப்பொழுதும் அவனிடம் இந்த ஏகாந்த ஏக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. என்றைக்கு இந்த நிலை மாறும் என்று தவித்து போனான். ஏக்கம் தணிக்கும் ஒருவளின் அருகாமையை மனம் விரும்பி கொண்டிருக்க வேறு எதிலும் மனம் செல்லாமல் முரண்டு பிடித்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் முழுவதும் அவளின் நினைவுகளே, கண்கள் முழுக்க அவளது உருவமே. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் திணறிக் கொண்டிருந்த பொழுது, மச்சான் வெதநெல்லு எடுத்தாந்துட்டேன் என்று கத்திக்கொண்டே மூட்டையை சுமந்து கொண்டு வந்தான் ஐயாற்றரசுவின் தோழன் கடம்பன். வாடா, அப்பத்தா கஞ்சி கொடுத்து விட்டுச்சா இல்லையா என்றபடி அவனது தோளிலிருந்து மூட்டையை இறக்கி வைத்தான். கொடுத்து விடுச்சுடா, இந்தா குடி என்று ஒரு தூக்குவாளியை நீட்டினான். அதை வாங்கி ஒரு கலக்கு கலக்கி வாயில் அப்படியே கவிழ்த்து கொண்டான். என்னதான் சொல்லு, அப்பதா கைப்பக்குவமே பக்குவம்தான் என்று சிலாகிக்கு கடம்பன் சிரித்தானே தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை. காலை 4 மணிக்கு வந்து உழுத உழைப்பின் அயற்சியிலும் இதமான காலை நேர காற்றிலும் கண்களை சுழற்றி கொண்டு வர மேல் துண்டை விரித்து படுத்து விட்டான். அசந்து ஒரு 1/4 மணி நேரம் உறங்கி எழுந்தவன் மீண்டும் சுறுசுறுப்பாக வேலையை பார்க்க தொடங்கினான். கேழ்விறகு ஊஞ்சிருந்த வயலுக்கு நீர் பாய்ச்ச செல்ல வெளிப்பக்கம் உள்ள மடையை கடம்பனை திருப்பிவிட சொல்லிவிட்டு வயலுக்குள்ளே இறங்கி உள்ளிருக்கும் மடையை திருப்பி விட்டதோடு ஆங்காங்கே சிறுமண் உருண்டையால் தேங்கும் நீரை சீர் செய்து கொண்டிருந்தவனை தூரத்தில் நின்றபடி ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஐமவதி. அவள் அங்குதான் இருக்கிறாள் என்று அறிந்தும் ஐயாற்றரசு திரும்பி கூட பார்க்கவில்லை. கடம்பன் இருவரையும் பார்த்து பெருமூச்சு விடுவதை தவிர அவனுக்கு வேறு எதுவும் செய்ய முடியாமல் போனது. தம்பிங்களும் பாப்பாவும் கிளம்பிட்டாங்களாடா? வேலையோடு வேலையாக கேட்டான். போயிட்டாங்கடா. ஐயாரு என்ன பண்றாக? கடப்பக்கம் போனாகடா என்றவன் அதன் பின்பு வெயில் உச்சியில் ஏறும் வரை வயல் வரப்பில் வேலை செய்து களைத்து போனான். இயற்கையாகவே உரமேறிய உடம்பு அவனுக்கு. இதில் சிறு வயதிலிருந்து பார்க்கும் விவசாயம் அவனுக்கு கருத்த தேகத்தை கொடுத்தது என்றாலும் புஜம்பலம் மிக்க ஆண்மையை அவனுக்கு கொடுத்திருந்தது. வெயில் உச்சிக்கு வர வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உணவு உண்ண மேலே வர வேகாத வெயிலில் பசுபதி இருவருக்கும் உணவு கொண்டு வந்தார். நீங்க ஏன்பா தூக்கிட்டு வரீங்க? அம்மா கிட்ட கொடுத்து விட வேண்டியதானே. அவரின் கையில் இருந்த சுமையை வாங்கினான். அவதான் போக சொன்னாப்பா, அதான் தூக்கிட்டு வந்தேன் என்று சொன்னவரின் முகத்தில் இருந்த வியர்வை துளியையும் சோர்வையும் கண்டு தன் துண்டால் துடைத்து விட்டான். நீ சாப்பிடியா என்று கடம்பனையும் அமர வைத்து சாப்பிட வைக்க ஐயாற்றரசு அவரையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு காலத்தில் செல்வ செழிப்புடன் வளர்ந்த தந்தையால் இன்று வரையிலும் வறுமையை ஏற்றுக்கொண்டு வாழ முடியவில்லை. சின்ன வெயிலுக்கு கூட முகம் சுருக்குபவரின் மீது வாஞ்சியை பெருகியது மகனுக்கு. என்னையா பார்க்கிற, சாப்பிடு வாஞ்சியாக சொல்ல ஒரு தலையசைப்புடன் சாப்பிட ஆரம்பித்தான். ஏன்யா, ஆடி மாசம் வருதே, உங்க அத்தைகளுக்கு சீரு செய்யணுமே. எப்பயா கடத்தரு பக்கம் போற என்று பசுபதி கேட்க, ஏன்பா உங்களுக்கு எதுவும் வாங்கணுமா? கண்ணாடி உடஞ்சி போச்சியா, மாத்தணும். குடுப்பா, நான் சரி செஞ்சு வாங்கிட்டு வரேன் என்றவன் கடம்பனை சாப்பிட சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டான். மனமெல்லாம் ஏதோ சொல்லாத சுமையொன்று எப்பொழுதும் இருந்து கொண்டு நொடியும் விலகாது அழுத்தி கொண்டு இருப்பது போலவே இருந்தது அவனுக்கு. ஆடிச்சீரை என்னை பார்த்தவனுக்கு நெஞ்சில் இன்னும் அதிக பாரம் ஏறியது. வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த போது அவனுடைய அம்மா வெளிவாசலில் அமர்ந்து பக்கத்து வீட்டு பெண்ணிடம் வம்பளந்து கொண்டிருந்தார். என்னம்மா, இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? அவளுக்கு என்னடா, எப்ப பாரு என்னை வெஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. என் மாமியார் எனக்கு வேலை செஞ்சா இவளுக்கு என்ன வருதாம்? அவ மாமியா
அவளுக்கு ஒரு வேலையும் செய்யறதில்லையாம். எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். கடுப்புடன் வெங்காயத்தை உரித்து கொண்டிருந்த பொன்னியின் முகம் சிவந்து கிடந்தது கடுப்பில். ஹஹா, அது எப்பொழுது நடக்கிறது தானே, விடுங்கம்மா என்றவன் கை கால்களை கழுவி கொண்டு உள்ளே வர, இந்த கண்ணு சூடா இருக்கு குடி என்று வேலம்மாள் அவனுக்கு தண்ணியை நீட்ட வாங்கி பருகியவனுக்கு தெம்பாய் இருந்தது. அப்பதான் நாளைக்கு வரியா, கடைக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம். இது அவசியம் வேணுமா அரசு? ஐயாரு ஆசைப்படுறாங்க பாட்டி, அவங்க தங்கச்சிகளுக்கு செஞ்சு பார்க்க ஆசைப்படுறாங்க. மெல்லிய சிரிப்புடன் சொன்னவனிடம் சரியா என்றவர் அவனின் தலையை வருடிவிட, அவரின் அரவணைப்பில் சிறிது நேரம் இருந்தவன் இரவு நேர வேலைக்கு செல்ல தயாரானான். அதே நேரம் கல்லூரி விட்டு வேலை விட்டு அவனுடைய 3 உடன்பிறப்புகளும் வர அவர்களோடு சிறிது நேரம் பேசி என்ன நடந்தது என்று பொறுப்பாய் அறிந்து கொண்டவன் வேலைக்கு கிளம்ப, அண்ணா என்று தயங்கி நின்றான் சிறியவன். என்ன செய்கிறா? கல்லூரி கட்டணம் தானே, நாளைக்கு தரேன். அவனது தலையை களைத்து விட்டு வேலைக்கு சென்றான். அடுத்த நாள் ஆடி சீருக்கு செய்ய வேண்டிய பொருட்களை எல்லாம் தன் பாட்டியோடு சேர்ந்து வாங்கினான். அடுத்து வந்த ஆடிப்பெருக்கில் தாய் தந்தையோடு இவனும் சென்று அதே ஊரில் இருக்கும் தன் அத்தை வீடுகளுக்கு சென்று கொடுக்க அதை பார்வையால் கூட அவர்கள் சீண்டவில்லை. பசுபதி ஒரு காலத்தில் நல்ல செல்வ செழிப்புடன் தான் இருந்தார். அவரின் போராத காலம் பேருந்தில் ஏறும்போது அடிபட்டு செத்து பிழைத்தார். அதில் அவரது சொத்துக்கள் அனைத்தும் சென்றுவிட எஞ்சியது 4 ஏக்கர் விவசாய நிலமும் 3 அறை கொண்ட ஒரு சின்ன வீடு மட்டும்தான். பொன்னிக்கு விவரம் பத்தாது. வரவு செலவு கணக்கு எல்லாமே வேலம்மாள் தான். தந்தைக்கு இப்படி ஆன பொழுது ஐயாற்றரசு வயது 17 மட்டுமே. முழுதாக விவரம் எதுவும் தெரியாது. ஆள் வைத்து பண்ணையம் பார்த்த நிலை போய் தானே வயலில் இறங்க வேண்டிய நிலை வந்தது அவனுக்கு. பாட்டியை பார்த்தான். அவர் கண்களில் தெரிந்த பரிதவிப்பில் தன் படிப்பை ஒதுக்கி போட்டுவிட்டு குடும்ப பாரத்தை தோளில் சுமக்க ஆரம்பித்தான். அப்பொழுது ஆரம்பித்த சுமை இன்னும் தீர்ந்த பாடில்லை. பெரியவன் வேலைக்கு செல்கிறான் தான், ஆனால் அவனிடம் சம்பள பணத்தை கொடு என்று வாய் திறந்து இவனால் கேட்க முடியவில்லை. சங்கடம் ஒரு பக்கம், தன்னை விட சிறியவன் உழைத்து அதில் தான் உண்ணவதா என்கிற தன்மானமும் தலை தூக்கியதில் இன்று வரை அவனிடம் ₹1 கூட வாங்கியதில்லை. அவனது சம்பாத்தியத்தில் மட்டுமே அந்த வீடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. 7 பேர் 3 வேளையும் உண்ணனும். அன்றாட செலவுகள், கல்லூரி கட்டணம், போக்குவரத்து செலவு, வயலுக்கு மருந்து, உரம், கூலி, ஆட்கள் சம்பளம் என்று எல்லாமே இவன்தான் பார்த்தாக வேண்டும். ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சமும் சலித்து கொண்டதே இல்லை ஐயாற்றரசு. அதில் அவனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி தான். வாண்ணே, எப்படி இருக்க, வாங்க மதினி என்று பேருக்கு உபசரித்து விட்டு அமர்ந்து கொண்டார் பெரிய சங்கரி. நான் நல்லா இருக்கேன் பாப்பா, ஒரே ஊருக்குள்ள இருந்துகிட்டு வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிற. நீ தான் வரலன்னா பிள்ளைங்க கூட வரமாட்டேங்குதுங்க. எப்ப பாரு இந்த பொட்டியை தான் தட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதுல அப்படி என்னதான் இருக்கோ என்று ஆதங்கப்பட்டார். ஆமா, இங்க வாங்க, நான் காற்றேன் என்று சொல்லி ஐமவதியும் அவளின் தம்பி பூபாலனும் அவர் கைபேசியை காட்டி சொல்லித்தர வியந்து போனார். அட பரவாயில்லையே, நாம கூட இது போல வாங்கலாமா ஐயா என்று ஆசையுடன் தொடு அலைபேசியை வருடியபடியே கேட்டார் பசுபதி. வாங்கலாம்பா. உடனடியாக அவனிடமிருந்து பதில் வந்தது. அதை ஏளன சிரிப்புடன் பார்த்தார் சங்கரி. வந்த வேலையை விட்டு ஏதோ ஒரு வேலையை பார்க்குறீங்களே, வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லி சமையலறைக்குள் நுழைந்து எல்லாவற்றையும் எடுத்து வைத்தார். ₹10 கூட ஆகாத சீரை தூக்கிட்டு வந்துட்டு ஓசியா குடும்பமே விருந்து சாப்பிட வந்துடுதுங்க, வெக்கமே இல்லாம என்று சத்தமாகவே சொல்லிக்கொண்டு வெளியே வர ஐயாற்றரசின் 5 உயிரும் மரணித்து போனது போல இருந்தது அந்த நொடியில். வாட தம்பி, நம்ம போகலாம். ஏதோ பெருசா பவுசா இருந்துட்டா ஆச்சா, மனுஷங்களை மதிக்க தெரியாம இருக்கிற குணம் கெட்டவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? இவளை எல்லாம் நான் தான் பெத்தேன், நான் சந்தேகமா இருக்கு. காசு பணம் கொஞ்சம் வந்துட்டா கண்ணு மண்ணு தெரியாது, நாகரிகம் தெரியாது போல. வேலம்மாள் கோவப்பட்டு அவனை அழைக்க, ஐயாரு சாப்பிட வந்துட்டாங்க பார்த்தா வேதனையை விழுங்கி கொண்டு சொன்னவனின் உணர்வை கண்டு, என்று ராசா உனக்கு ஒரு குறையும் வராது சாமி, உன் பொன்னான மனசுக்கு நீ நல்லா வருவையா, நீ எல்லாருக்கும் முன்னாடி நல்லபடியா வந்து வாழுவடா, அது நான் கண் குளிர பார்ப்பேன். காசு பணம் என்னத்துக்குடா, உன்ற மாதிரி கள்ளங்காப்பட இல்லாம மனசுதான் அரசு கோவிலு, அதுதான் செல்வமோ என்றவர் தன் மகன் மருமகள் சாப்பிட அமர்ந்துவிட தாங்களும் சேர்ந்து அமர்ந்து உண்ணுவது போல பாவனை செய்துவிட்டு எழுந்து கொண்டார்கள்.
அத்தியாயம் 2. மதிய உணவை உண்டுவிட்டு சும்மா சொல்லக்கூடாது சங்கரி. உன் பாதாம் கீர் சுவையே தனிதான் இல்ல பொன்னி என்றார் பசுபதி. இதிலெல்லாம் என் நாத்தனார அடிச்சிக்கவே முடியாதே. ஆமா, அதுல பிஸ்தாவும் போட்டியா சங்கரி என்று அவரும் பேச, சரியான ஓசி கூட்டம், சோறுன்னு சொன்னா விஷத்தை கூட குடிக்குங்க போல. சொன்னவரின் வார்த்தையை செவியுற்ற அரசு மனம் புழுங்கி போனது. தன் தாய் தந்தை இயல்பாய் பாராட்டியது கூட அவருக்கு தவறாய் படுகிறது என்று வாடி போனான். வேதனையின் சாயலை முகத்தில் காட்டாமல் நிமிர்ந்த பொழுது விழிகள் சிவந்து அழுத முகமாய் ஐமவதி நின்றிருந்தாள். இரு கரங்களை கூப்பி தலையை இரு பக்கமும் ஆட்டி வருத்தம் வேண்டாம் என்பது போல சொல்ல தலையை மட்டும் மாட்டிவிட்டு கிளம்பி விட்டான். சரி வரேங்க என்று சங்கரியிடம் விடைபெற, அப்பா இப்பவாவது கிளம்பணும்னு தோணுதே, ரொம்ப சந்தோஷம் என்று அவர் விடை கொடுக்க அடுத்த தங்கை வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றார் பசுபதி. அங்கு வரவேற்பு இன்னும் சிறப்பாக இருக்க ஐயாச்சரசுக்கு வேதனை மட்டுமே மிஞ்சியது. பெரிய பாப்பா தான் வரமாட்டேங்குது, நீயாவது வரலாம்ல சின்ன பாப்பா, ஒரு ஊர்ல இருந்துகிட்டு நம்மளால பார்க்க முடியல பாரு, நம்மெல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டாதான் நம்ம உறவு இன்னும் பலப்படும் பாப்பா என்று சொல்லி அவர் வெகுளியாய் சிரிக்க வேறு வழி இல்லாமல் சிரித்து வைத்தார் கண்ணகி. பசுபதியின் இரண்டாவது தங்கை வேலம்மாளின் நான்காவது மகள். அப்படியே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மாலை நேரத்தை கடந்து சென்றது. மதிய விருந்தை அக்கா வீட்டில் முடிச்சாச்சு, இரவு விருந்துக்கு இங்க அடி போடுறியா என்று ஐயாச்சரசுவின் காதோரம் கேட்க அவனது முகம் மாறாமல் தன் உணர்வுகளை அடக்கி கொண்டவன் மெலிதாக சிரித்தானே தவிர அவன் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. அதன் பின்பு ஒரு தட்டில் தாங்கள் கொண்டு வந்த சீரை வைத்து அவரிடம் நீட்ட வேண்டாவிருப்பாக வாங்கி ஒரு மூலையில் வைத்துவிட்டு பசுபதி மற்றும் பொன்னியின் கண்மறைவாக பணம் ஏதோ தேவைப்படுதுன்னு வெளியில அழிஞ்சுக்கிட்டு இருக்க போல நக்கலாக கேட்டார். ஆமாங்க, தம்பிக்கு கல்லூரி கட்டணும், அதுக்கு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்றான். ஓ, அப்போ என்கிட்ட நயமா பேசி பணத்தை வாங்க தான் இந்த ஆடி சீரை சாக்கா வச்சுக்கிட்டு வந்த இல்லையா? நாக்கில் அமிர்தத்துக்கு முன்னாடி வந்த திரவத்தை தடவி பேசியது போல பேசியவரின் பேச்சில் இன்னும் நொந்து போனான் அரசு. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அது அப்பாவோட ஆசை, அவர் ஆசைப்பட்டதுனாலதான் இங்க வந்தோம் என்று பதறி சொன்னவனை சிறிதும் கண்டு கொள்ளாமல், இதை பாரு, என்னோட பெரிய அண்ணன் கொடுத்த சீரு என்று காட்ட அதில் எல்லாமே ஆடம்பரமாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்தது. கூடவே தங்க நகையும் இருக்க அதற்கு பக்கத்தில் கூட வைக்க முடியாத அளவிற்கு இவன் கொண்டு வந்த சீதனம் இருந்தது. 2 முளப்பூவும் 1 ரூபாய்க்கு வாங்கிய வெற்றிலை பாக்கும் ஒரு பருத்தி சேலையும் இருந்தது. ஏற்றத்தாழ்வை சுட்டி காட்டிய தன் சொந்த அத்தையை மனதில் பொங்கிய வேதனையுடன் பார்த்தான். இந்த புடவையை வாங்கிட்டு வந்திருக்கியே, இந்த மாதிரி புடவைய நான் கட்டி நீ என்னைக்காவது பார்த்திருக்கியா? என் வீட்டு வேலைக்காரிக்கு கூட இன்னும் பணம் கூட போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன், ஆனா நீ என்று அவனது இயலாமையை மேலும் கிளறிவிட்டு அவமானத்தில் அவன் முகம் கருத்து போவதை ரசித்து பார்த்தார் கண்ணகி. மேற்கொண்டு இது மாதிரி வந்து நிக்காதீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்று கடுமையாக எச்சரித்து விட்டு சென்றார். சற்று தள்ளி அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த அவரை பெற்ற தாய்க்கு வேதனையாயிருந்தது. பெற்றதில் 3 தவறாய் போக 1 மட்டும் முத்தாய் கண்ணை பறித்து புழுதியில் விழுந்த கதையாகி போனதே என்று வருந்தினார். அப்பதா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க, யாரு பேசுனா என் அத்தைக தானே, அவங்களுக்கு என்ன பேச எல்லா உரிமை இருக்கு, இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்று அவரை தேற்றியவன் பெற்றவர்களையும் அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். உள்ளே நுழையும் பொழுதே தம்பிகளும் தங்கையும் அவனிடம் சண்டைக்கு போனார்கள். எப்ப பாரு எங்களை மட்டும் விட்டுட்டு நீங்க மட்டும் போறீங்க, நீ மட்டும் அங்க நல்லா விருந்து சோறு சாப்பிடு, எங்களுக்கு ஒன்னும் எதுவும் செஞ்சிடாத என்று புரியாமல் கத்தி தங்களது ஆத்திரத்தை காட்ட அப்பத்தா ஏதோ பேச வர அவரை ஒற்றை பார்வையால் அடக்கிவிட்டு, சரி விடுங்க, இன்னைக்கு உங்க 3 பேருக்கும் உணவை அண்ணன் வெளியில வாங்கி தரேன் என்று அவர்களது விருப்பத்தை கேட்டு அதை வாங்கி வந்து கொடுத்தவன் வெளியே கட்டளை தூக்கி போட்டு அதில் தலை சாய்த்தவனுக்கு நெஞ்சில் நெருப்பை அள்ளி வைத்தது போல எரிந்து கொண்டிருந்தது. வறுமை கொடியது, அதில் இளமையில் வறுமை என்பது கொடுமையோ கொடுமை. அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தன் நிலையை எண்ணி அந்த பேரிடரிலும் இளநகை எழுந்தது. சிரிக்க மட்டும்தானே அவனால் முடியும். ஆனால் வேலம்மாள் திட்டி திட்டி தன் ஆத்திரத்தை போக்கிக் கொண்டார். காசு பணம் இருந்தா அது அவங்க மட்டுக்கு, வந்தவங்களை இப்படியா வார்த்தையால பேசி வேதனைப்படுத்த வாழுங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே பெத்து போட்டேன், இல்ல இதுங்களை மட்டும் நோகாம பெத்து போட்டனா, எல்லாம் நேரம், என் பிள்ளைக்கு மட்டும் அடிபட்டு சாக கிடக்கலனா இந்நேரத்துக்கு தங்கச்சிங்களுக்கு பார்த்து பார்த்து சீது செஞ்சு ஊரே பயக்கிற மாதிரி செஞ்சிருப்பானே என்று கண்ணீர் சிந்தி தன் வேதனையை போக்கிக் கொள்ள பொன்னியும் பசுபதியும் என்ன ஆச்சுன்னு இந்நேரத்துக்கு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க கேட்க,
என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம இருக்கீங்க. வயசுக்கு மீறின பொறுப்போட என் பேரன் எல்லா பக்கமும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். புள்ள பொறுப்பா இருக்கு, பெத்தவங்க பிள்ளைகளா இருக்குதுங்க. இவனுக்கு ஒரு நல்லது செய்து வைக்க முடியாம நான் இருக்கேன். எங்க போய் சொல்ல என் துயரத்தை என்று கண்ணீர் விட அவரின் புலம்பலை கேட்டு உள்நோக்கி அப்பதா என்று கத்தி அழைத்தான். வர அரசு என்று அவர் தன் பேரனின் தலையை தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு அவனின் தலையை வருடிவிட, நீங்க புலம்புனது அவங்களுக்கு புரிய போகுதா அப்பதா? என் வாழ்க்கை அவ்வளவுதான். இனி தம்பிங்க வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க அதை பத்தி எதையும் யோசிக்காதீங்க. புரிஞ்சா புரியட்டுமே. அப்பதானே உன் அத்தைங்களோட பவுசு தெரியும் எல்லாத்துக்கும். ஆனா உன் வாழ்க்கையில நல்லது பார்க்காம நான் போய் சேர மாட்டேன் அரசு என்று சளைத்து கொண்டவரிடம், அவங்க நல்லவங்க தான் அப்பதா என்று பேசியவனை கண்டு ஆத்திரமாய் வந்தது. அவரது கோபம் கண்டு மெல்லிய சிரிப்புடன், உன் கையில ஏதோ மயக்கம் இருக்கப்பதா, நீ தொட்ட உடனே இன்னைக்கு எல்லாமும் மறந்து போயிடுது என்றான் கண்களை மூடியபடி. எல்லாம் நீ மறந்து போச்சுன்னா அப்புறம் ஏன் ஐயா உன் கண்ணு கலங்கி இருக்கு என்றவரின் விழிகளிலும் கண்ணீர் நிரம்பியது. அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்பதா. வேகமாய் எழுந்து அவரின் கண்களை துடைத்துவிட, ஐயா 2 பேத்தையும் அத்தைன்னு சொல்லவே மாட்டேங்கிற, அவங்கள பிடிக்கலையா? வெறுத்துட்டியா சாமி? தவிப்புடன் கேட்டவரை கூர்ந்து பார்த்தவன், அவங்கள அத்தேன்னு கூப்பிட எனக்கு தகுதி இல்லையா அப்பதா என்று மனசுக்குள் சொன்னவன், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்பதா, நீங்க போய் தூங்குங்க என்று அவரை அனுப்பியவன் தூங்க முயன்றான். ஆனால் தூக்கம் அவனின் அருகில் கூட வரவில்லை. அடுத்த நாள் காலை அவனுக்கு வேறு விதமாய் ஆரம்பித்தது. அவனின் பெரிய மாமகன் ஏதோ ஒரு பெண்ணுடன் ஊரை விட்டு ஓடி போனதாக செய்தி வர அடித்து பிடித்து கொண்டு அங்கு சென்றான். என்னதான் ஆகாதவன் என்றாலும் அவரால் அவனை தவிர வேறு யாரிடமும் தன் மனக்குமுறலை கொட்ட முடியவில்லை. பா என்று அவன் அழைத்தவுடன், பாத்தியா அரசு, உன் அண்ணன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு. இனி எப்படி என்னால இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? பாக்குறவன் எல்லாம் நமக்கு மேல பல்ல போட்டு பேசுவான், ஏசுவான். இதையெல்லாம் தாங்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேன் பாரு. மேல் துண்டால் வாயை பொத்தி கொண்டு குலுங்கி அழுதவரை தன் தோளோடு அணைத்து கொண்டவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிந்த நோய் தன்னோய் போல் போச்சா கடை. பெரிய தகப்பனின் துக்கம் தன் துக்கம் போல உணர்ந்தவன், அண்ணன் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன்பா. அவரின் துன்பத்தை அந்த நொடியிலேயே போக்க சிரமேற்கொண்டான். அதெல்லாம் வேணா சாமி, அவன் எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் அவனுக்கு அப்பனும் இல்லை, எக்கேடோ கெட்டு போகட்டும் என்று கச்சித்து விட்டு மடிந்து போய் இருக்கையில் அமர சமையலறையின் வாசலில் முகத்தை மூடிக்கொண்டு பெரியம்மா அழுது கொண்டிருந்தார். மா என்றான் தவிப்பாக. உங்க பெரியப்பா என்ன சொல்றாரோ அதுபடியே செய்ய அரசு என்று உள்ளே சென்று விட அந்த குடும்பத்தின் நிலையை கண்டவனுக்கு துயரமாய் போனது. ஒரே பிள்ளையாய் அந்த வீட்டில் வளைய வந்த சுக்கிரன் தன் பெற்றவர்களிடம் முறையாக அனுமதி கூட வாங்காமல் அவன் காதலித்து மணந்த சுலவுடன் ஊரை விட்டு ஓடியிருந்தான். ஊரில் இருக்கும் சில பெரிய தலைக்கட்டுகள் வந்து துக்கம் விசாரித்து விட்டு சொல்ல அதற்கு கூட பதில் சொல்ல முடியாமல் துவண்டு போனார் பெரியவர். மதிய பொழுது வரை அவர்களோடு இருந்தவன் அப்பொழுதுதான் அவனுடைய 2 அத்தைமார்களும் வரவில்லை என்று அறிந்தான். பசுபதி தன் அண்ணனுக்கு துணையாக அங்கு இருக்க பொன்னி அவரின் மனைவிக்கு துணையாக ஆறுதல் சொன்னபடி அவ்வப்பொழுது குடிக்க தண்ணீர் கொடுத்து கவனமாக பார்த்து கொள்ள அப்பதா 3 பேர மக்களை வேலைக்கு கல்வி கூடங்களுக்கு அனுப்பிவிட்டு அங்கு வந்து ஆறுதலாக இருந்தார். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவளுங்க இன்னும் வந்து என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல பாரு. அதுக்கு மாப்பிள்ளைங்க கூட பரவாயில்ல, வந்து ஒரு 8 என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க. இவளுங்களையும் புள்ளன்னு பெத்தேனே என்று சொல்லி மனக்குமுறலை தாங்காமல் வாய்விட்டு பாட அதை தடுக்க கூட அங்கு யாருக்கும் முடியவில்லை. மதிய பொழுது வயலுக்கு வந்த ஐயாற்றரசுவிடம், உன் அண்ணன் பக்கத்து ஊர்ல தான் இருக்கானாம், கடம்பன் சொல்ல, சரி வா ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம் அவங்கள என்று பேருந்தில் ஏறி சென்றான். வந்தவங்களை வாங்க என்று வரவேற்று அமர வைத்த சுலோ அடுத்து என்ன பண்ணுவது என்று தெரியாமல் முழித்தாள். அண்ணா, உனக்காவது என்னை பார்க்க வரணும்னு தோணுதே, வாடா வா கடம்பன். இருவரையும் வரவேற்றான். அப்பா உன் நினைவாவே இருக்காருண்ணா, ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லி இருக்கலாமே, நான் கேட்கும் போதே சம்மதம் சொல்லி இருக்கலாம்லடா. என் உணர்வுகளையும் அவங்க புரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இவங்க வீட்டுல இவளுக்கு வேற ஒரு இடத்துல பையன் பார்த்துட்டாங்க,
இதுக்கு மேல தாமதிக்க முடியாதுன்னு தான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு என்றான். சரி வா, நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா ஊரை விட்டு வரவ? கையில வேலையும் இல்லாம இங்க வந்து எவ்வளவு நாள் இருக்க முடியும்? பெரியப்பா கிட்ட போய் நடந்ததை சொல்லி சமாதானம் செய்யலாம் வா என்று அழைக்க, இப்ப வேணா அரசு, அவரு கோபமா இருப்பாரு, என்ன எது சொன்னாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா இவ்வளவு எதுவும் சொல்லிட்டா என்ன நம்பி வந்த பொண்ணை என்னால் அவமானப்படுத்த முடியாதுடா. நீ அவங்கள அப்பப்போ போய் பார்த்துக்கோ என்றான். அவனிடம் மேலும் வலியுறுத்த முடியாமல் கையில் இருந்த பணத்தை சுக்கிரனிடம் அவன் மறுக்க கொடுத்துவிட்டு ஊரு வந்து சேர்ந்தான் கடம்பனுடன். கேழ்வரகை இன்னும் 15 நாளில் அறுவடை செய்து விடலாம். அத்தோடு இன்னும் 2 வயலில் போட்டிருந்த எள்ளும் அறுவடைக்கு தயாராக இருக்க, மழை வேறு அந்த நாட்களில் இருப்பதாக சொல்ல, அதற்கு முன்னதாகவே அறுவடையை செய்துவிட வேண்டும் என்று எண்ணினான். அந்த பணத்தில் பொன்னிக்கு ஒரு கருகமணியும் இனி எனக்கு 2ஆம் தரமான ஒரு மோட்டார் வண்டியும் வாங்கிடணும் எண்ணினான். அதன்படி ஓய்வான நேரத்தில் சென்று விசாரித்துவிட்டு வந்தான். இரவு பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றவன் அங்கு மேனேஜரிடம் பேசி முன்பணம் வாங்கி வேறு இடத்தில் கொஞ்சம் புரட்டி வந்தவன் தன் தம்பிக்கு கல்லூரிக்கு பணம் கட்ட கொடுத்தான். ஓயாது உழைத்து கொண்டிருந்தவனின் நெஞ்சில் மாமா என்கிற அமுதத்தில் ஊறிய குரல் கேட்க திரும்பி பார்த்தான். வெறும் இருள் மட்டும்தான் அங்கு நின்றிருந்தது. அத்தியாயம் 3. என்றைக்கும் போல இதுவும் கனவு என்று கண்மூடியவனின் மீது ஒரு மெல்லிய காட்சி படர்ந்தது. அவனது மனது தன்னியல்பாக வள்ளுவர் சொன்ன குரலுக்கு சென்றுவிட்டது. இதயத்தால் நீங்காத நேசம் கொண்டவளை, இடத்தால் பிரிந்து நெடுந்தொலைவு சென்றவளை, என் விழிகள் காணும் வரை மறையாது ஒளி வீசுவையாக வெண்ணிலவே என்று தன்மேல் விழுந்த முழுமதியை பார்த்து புலம்பியவனின் கைகளில் 3ஆம் பாலில் சொன்ன குரல், விடாது சென்றாரே கண்ணினால் காணப்படாதி வாளிமதி இருந்தது. அதை மிருதுவாக படித்து பார்த்தவனின் நெஞ்சில் தன்னவளின் உருவம் விரிந்தது. கண்ணில் கூட எட்டாத அவளது உருவம் மனது முழுக்க சுமந்து கொண்டிருந்தான். ஊமையும் செவிடனும் அறிந்த ரகசியமாய் அவனுள்ளே பதுங்கி போனது அவள் மீது கொண்டுள்ள அன்பு. அடுத்து வந்த நாட்கள் அவன் எதிர்பார்த்தது போல மழை வலுக்க, அதற்கு முன்பே பண்ணை ஆட்களை வைத்து ஓரளவு அறுவடை முடித்து இருந்தான். ஆனால் அதை துவட்டி எடுக்கத்தான் மழை விடவில்லை. எல்லாவற்றையும் காப்பந்து பண்ணி மழை துளி உள்ளே விழாதவாறு செய்தான். கிட்டத்தட்ட 1 மாத காலம் சென்றிருக்க கடம்பனை அழைத்து கொண்டு சுக்கிரனை பார்க்க சென்றான். வறுமை அவர்களை நிம்மதியாக வாழ விடாமல் செய்ய, என்னென்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, தவித்து போனான். ஏதாவது ஒரு வேலை பார்த்து வாழ்க்கையை ஓட்டலாம்னு நினைச்சு சுலோவை கூட்டிட்டு வந்த. ஆனா இங்க வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்காரு. ஓரளவு கையில பணம் இருந்துச்சு, இவ்வளவு நாள் சமாளிச்சாச்சு, இனி எப்படி நகர்த்த போறேன்னு தெரியல. பெத்தவங்களை மதிக்காம வெளியில வந்துட்டேன், அதுக்கான வெகுமதி தான் இந்த வறுமை என்றவனை வலுக்கட்டாயப்படுத்தி தன்னோடு அழைத்து கொண்டு வந்து விட்டான் ஐயாச்சரசு. வீட்டுக்கு வந்து சுக்கிரனை அப்பதா விசாரிக்க, அண்ணனுக்கு வேலை போயிடுச்சு அப்பதா, பெரியப்பா கிட்ட கூட்டிட்டு போன, அவர் ஏத்துக்கல என்றவன் இருந்த 3 அறையில் அவர்களுக்கு ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தான். சுக்கிரனுக்கு அங்கு இருக்க கூசியது. எத்தனை நாட்கள் இவர்களை எள்ளி நகையாடி இருக்கிறான் என்று அவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு தன்னை ஏற்றுக்கொண்டதோடு அல்லாமல் வாழ்வழிக்க வழியும் செய்து கொடுத்த அரசுவை எண்ணி நெஞ்சு நெகிழ்ந்து நின்றான். அறுவடை செய்த தொகையில் சுக்கிரனுக்கு கை செலவுக்கும் கொஞ்சம் கொடுத்துவிட்டு இனி எனக்கு வண்டி வாங்க சென்றான். நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேனே அண்ணா, இப்போ வந்து இப்படி சொல்றீங்களே என்று சற்று கோபமாகவே கேட்டான் கடைக்காரரிடம். நான் என்னப்பா பண்றது, கையில தொகையோட வந்து கேட்டாங்க, அதான் கொடுத்துட்டேன். நீ ஏன் அப்பவே பணம் கொடுத்திருந்தா நான் ஏன் விற்க போறேன் என்றார். அவரின் நியாயம் புரிந்தது என்றாலும் நல்ல உத்தியோகத்துக்கு போகிறவன் தினமும் அடித்து பிடித்து கொண்டு பேருந்தில் முண்டி ஏறுவது கண்ணில் வர, அடுத்த முறை கண்டிப்பாக அவனுக்கு ஒரு வண்டியை வாங்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் வலுவாக நெஞ்சில் ஊறியது. அதன் பெண் தன் அம்மாவிற்கு கருகமணி வாங்கிவிட்டு மற்றவர்களுக்கு தின்பண்டம் வாங்கி வந்தான். ஆற்றுப்பாலம் தாண்டி வந்து கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு ஒன்றும் இல்லையா மாமா குரல் வர சுற்றி தேடினான். எதிரில் மருத்துவருக்குரிய சீருடையை கைகளில் வைத்து கொண்டு நின்றிருந்தாள் ஐமவதி. உனக்கு என்ன வேணும் கண்ணு, சொல்லு, வாங்கி தரேன் என்றவனை கூர்ந்து பார்த்தவள், என் நினைவு கொண்ட உன் நெஞ்சு வேணும், தருவாயா மாமா கேட்டாள். அது வாடகைக்கு விட்டிருக்கேன் கண்ணு, இந்தா இதில் குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் இருக்கு, சாப்பிட்டுட்டு காலகாலத்தில் சூதானமாக வீடு போய் சேரு என்றவன் நில்லாமல் சென்று விட்டான். சென்றவனின் முதுகையை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு கண்களில் கண்ணீர் சரம் தொடுத்தது. அவளிடம் அப்படி சொல்லிவிட்டு வந்தாலும் அரசுக்கு நெஞ்சில் அந்த கணம் தேனூறியது. சுக்கிரனும் ஐயாச்சரசுடன் சேர்ந்து வயல் வேலையை பார்த்து மற்றவர்களின் வயல்களுக்கு கரை எடுத்து விடுவது, உழவுக்கு செல்வது, மண்டியடிப்பது என்று
வேலையை பார்த்து வந்தார்கள். எல்லோருக்கும் கூலி கொடுத்து கொண்டிருந்த அரசு அவனுக்கும் கூலி கொடுக்க, நீ தான் வீட்டு செலவு எல்லாம் பார்க்குற, அதனால இது உன்கிட்டே இருக்கட்டும் என்றான். அண்ணா, உனக்கு மனைவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்ல, பிடி இத என்று வலுக்கட்டாயமாக அவனிடம் கொடுக்க, அப்போ உன்கிட்ட நான் முன்பணமா வாங்கினேன் இல்ல, அதை திருப்பி கொடுக்குறேன் இந்தா என்று கொடுக்க, அண்ணா என்றான். தெரியுதுல, இதுவும் அப்படிதான், வரவு செலவுக்கு வச்சுக்க என்றவன் சட்டையை உதறி போட்டுக்கொண்டு வீட்டுக்கு செல்ல அண்ணனின் மாற்றம் கண்டு கண்கள் கலங்கியது. இதற்கு முன்னாடி எதிர்த்து மாதிரி வந்தால் கூட எழுன புன்னகையோடு, இல்லனா ஏதாவது குத்தி கிழிப்பது போலவே ஏதாவது ஒன்றை பேசிவிட்டு செல்வான். ஆனால் இன்று அவனிடம் தென்பட்ட அன்பில் நெகிழ்ந்து போனான். கடம்பன் அவனது தோளில் தட்ட சுயத்துக்கு வந்தவன் மேற்கொண்டாக வேண்டிய வேலையை செய்தான். இன்பன் இருந்த வாக்கில் ஐயாற்றரசுவை அழைத்து கொண்டு நகரத்திற்கு சென்றான். எதுக்குடா நகரத்துக்கு என்று கேட்டுக்கொண்டே வந்தான். வா சொல்றேன் என்றவன் ஒரு மோட்டார் வாகன கடைக்குள் அழைத்து சென்றான். வண்டி வாங்க வா. இருடா, நான் ஒரு எட்டு போய் பணத்தை எடுத்துட்டு வரேன், முன்னாடியே சொல்லியிருந்தா கையோடு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல என்றவன் கிளம்ப போக அவனை போக விடாமல் தடுத்து அவனிடம் ஒரு சாவியை கொடுத்தான் இன்பன். என்ன சாவிடா இது என்றவனிடம் ஒன்றும் சொல்லாமல் அங்கு புத்தம்புதிய மிளந்த ராயல் என்ஃபீல்டு வண்டியின் முன்பு நிறுத்தினான் ஐயாற்றரசுவை. வாங்கிட்டியாடா தம்பி? அதை சுற்றி பார்த்தவனுக்கு மனசு நிறைந்து போனது. நான் கூட 2ஆம் தடவை வண்டியை பார்த்தேன்டா, ஆனால் உனக்கு புதுசாக வாங்கணும்னு அம்சம் இருக்கு, பலேடா இன்பன் என்று வாஞ்சியுடன் சொன்னவனை அன்புடன் பார்த்து, இது எனக்கு வாங்கலன்னா உனக்கு தான் வாங்கினேன் என்றான். டேய், என்னடா சொல்ற? நான் காடு மேடுன்னு சுத்துவேன், எனக்கு போய் இந்த வண்டியா? எனக்கு இதெல்லாம் ஓட்ட கூட வராது, நீ ஓட்டுடா, நான் ஜம்முன்னு பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஆமாம், அதுக்கு தான் இவ்வளவு பணம் போட்டு வாங்கினேனாக்கும். ஓட்டுனா எனக்கு வண்டி வாங்கணும்னு நீ யோசிக்கும் பொழுது உனக்கு வண்டி நான் வாங்கி தரக்கூடாதா? இல்லை தம்பிக்கிட்ட போய் கை நீட்டி வாங்குறோம்னு அவமானமா இருக்கா என்று விழிகளில் நீர்நெய்களை கேட்டவனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவன். டேய், என்னடா இது? நீ தாண்டா நான் தாண்டா நீ, நமக்குள்ளே என்னடா? நீ படித்து உத்தியோகம் போகும் அழகிக்கே உனக்கு இன்னும் செஞ்சு பார்க்க ஆசைப்படுறேன்டா. அத்தோடு இல்லாமல் வெளியில் வேலைக்கு போகிற உனக்கு 1008 செலவு இருக்கும்ல இன்பா, அதனால தாண்டா உன்கிட்ட பணம் கேட்கல. இதில் உன்கிட்ட வாங்க எனக்கு என்னடா கூச்சம்? நான் வண்டி ஓட்டுறேன், நீ ஜம்முன்னு பின்னாடி உட்காந்துட்டு வாடா என்று வண்டியை எடுக்க, யாரோ வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த உத்தமராசாவை சொல்லின் செல்வனை பார்த்தேன் என்ன கலாய்க்க, ஹிஹி, நம்ம முத்துமணி அண்ணை வச்சிருக்கிற 2 சக்கரம் பழுது பார்க்கும் கடைக்கு அடிக்கடி போவேன், அப்போ அந்த அண்ணன் பழக்கி விட்டாங்கடா என்றான். வலியுது தொட என்று வாரினான். ரொம்ப பண்ணாதடா என்றவனின் கரத்தில் வெள்ளியாலான காப்பொன்றை போட்டு விட்டான். டேய், இது எதுக்குடா? தங்கத்துல தான் வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்போதைக்கு இதுதான் முடிஞ்சது. அடுத்த வருஷம் உனக்கு சிங்கமுக வச்சு தங்கத்துல வாங்கி தரேன்னா. எனக்கு எதுக்குடா? நீ தான் வெளியே தெருவ போறவன், நீ வாங்கி போடுறா, எனக்கு இந்த வெள்ளி வளையமே போதும், இது போட்ட உடனே ஒரு கம்பீரம் வருதுடா என்று கிளர்ச்சியானவன் தன் தம்பியின் பரிசை கண்டு நெகிழ்ந்துதான் போனான். எல்லோரையும் விட அப்பதா தான் மிகவும் மகிழ்ந்து போனார். எங்க நீ மட்டும் இந்த குடும்பத்துக்கு உழைச்சி ஓடா தேஞ்சு போடுவியோன்னு பயமா இருந்துச்சு ராசா, ஆனா எனக்கு இனிமே கவலையே இல்லை, உன்னை விட உன் உடன்பிறப்புக உன்னை நல்லா வச்சுக்குவானுங்க கண்ணீருடன் சொன்னவரின் நெஞ்சில் அமிர்தத்தால் நிறைந்தது போல இருந்தது. தன் அப்பாவை வைத்து ஒரு நடை கோவிலுக்கு போயிட்டு வந்தான். முதலாய் அவர்களின் வீட்டில் அவர்களுக்கென்றே ஒரு வண்டி. எல்லோருக்குமே மகிழ்ச்சியாய் இருந்தது. அதன் பிறகு அப்பத்தா லொல்லுதான் தாங்க முடியாமல் போனது. அருகில் இருக்கும் கடைக்கு கூட வண்டியில் தான் கொண்டு போய் விட சொல்லுவார். அப்பத்தா, எனக்கு என்னவோ நீ உன் பொண்ணுங்க முன்னாடி அலட்டல் போடுறதுக்காக தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன்னு தோணுது. அப்பாடா, இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டே, சரியான மரம் மண்டடா நீ. அரசுவை திட்டியவர் தன் பெண்களின் வீடு இருக்கும் சந்தில் அடிக்கடி போக சொல்லி அரசுவை தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தார். அடே, நீ வண்டி வாங்கி கொடுத்ததும் போதும், இந்த அப்பத்தா தொல்லை தாங்க முடியலடா. வேலையே இல்லைனாலும் இரவு 11 மணிக்கு கூட வண்டியில கூட்டிட்டு போக சொல்லுது, அழுத்து கொண்டான். விடுனா, அப்பத்தாவுக்கும் அவங்கள மாதிரி நாமளும் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கும் தானே. அது மட்டும் இல்லாம நீ என்ன அப்பத்தாவுக்கு இன்னும் கூடுதல் சலுகை அதான் என்றான் இன்பன். ஆமாண்டா, அப்பத்தா இல்லைனா நம்ம நிலையெல்லாம் எவ்வளவோ மோசமா போயிருக்கோம். அந்த நிலைக்கு நம்மளை விடாம இப்ப வேற காப்பந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தா என்றான் அரசு. ஆமாண்ணா, ஆனாலும் இது கொஞ்சம் பந்தாவா தான் சுத்திக்கிட்டு இருக்கு என்று சிரித்தான். பெரியட்ட புதுசா கட்டிக்கிட்டு இருக்க வீடு இன்னும் 1 மாசத்துல பால் காய்ச்சி வாங்க போலையே சந்தேகம் கேட்டான் இளையவன். ஆமாண்டா, அப்பா வேற அதுக்கு சீர் செய்யணும்னு இப்பவே அந்த சாமான் இந்த சாமானு பெருசா ஒரு பட்டியலே போட்டுட்டு இருக்காரு.
விடுனா, நம்ம அத்தைக்கு தானே செஞ்சிடலாம் என்றான். அதுக்கு முதல்ல நம்மளை அழைக்கணும் இல்லை இனியா அண்ணா என்று அதிர்ந்தான். அப்பாவை பொறுத்தவரை அவங்க கூப்பிடணும்னு எதிர்பார்க்க மாட்டார். ஆனா நமக்கு அப்படி இல்லையா அண்ணா? நம்ம அப்பாவுக்காக எது வேணாலும் நம்ம பொறுத்து போகலாம் இனியா, தப்பில்லை. நிறைய அவங்க கிட்ட பட்டிருக்க போல, அதான் எங்களுக்கு அந்த அவமானம் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் விட்டுட்டு போறியா என்றான் நெகிழ்வாக. அப்பாவுக்காக அந்த அவமானத்தை ஏற்றுக்கிட்டேன். அதே போல் அந்த அவமானத்தை தெரிஞ்சே எப்படிடா உங்களுக்கு கொடுப்பேன்? எதா இருந்தாலும் என்னை மீறி தான் உங்ககிட்ட வரும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றவனது அன்பில் உருகித்தான் போனான் இளையவன். எனக்கு அப்பாவா இப்போ நீ தான் தெரியுறண்ணா. டேய், என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற? உன்னோட 17 வயசில் ஏற்கலப்பையை பிடிச்சு இதோ இப்போ உனக்கு 33 வயசாகுது. கிட்டத்தட்ட 17 வருஷமா எங்களுக்காக உழைச்சி போட்டுக்கிட்டு இருக்க. நீ எனக்கு அப்பா இடத்துல தான் தெரியுற. கண்களில் நீர் நெகிழ சொன்னவனை ஐயாச்சரசு அணைத்து கொண்டான் நெஞ்சோடு. உனக்கு அப்பா சரியாதான் பேர் வச்சிருக்காரு. எங்க 5 பேருக்கும் அரசன் நீ தான். டேய் போடா, போய் வேலையை பாரு. வந்துட்டான் பெருசா பேச. முகத்துக்கு நேரான அவனது பாராட்டும் புகழ்ச்சியும் படிக்காத அந்த பாமரனுக்கு கூச்சத்தை கொடுத்தது. அதை புரிந்து கொண்டவனுக்கு சிரிப்பு வந்தது. மேற்கொண்டு வந்த நாட்கள் எல்லாம் தன்னியல்பாக செல்ல இனியனுக்கு பெரும் சிக்கல் வந்து சேர்ந்தது. 2 நாட்களாக அவனது போக்கில் ஏதோ ஒன்று சரியில்லை என்று உணர்ந்த அரசு அவனே சொல்லட்டும் என்று இருந்தான். ஆனால் ஒரு வாரமான போதும் அவனிடமிருந்து எந்த தகவலும் வராமல் போக கடம்பனை கூட்டிக் கொண்டு அவனது அலுவலகத்துக்கே வந்துவிட்டான். அங்கே இனியன் ஒரு பெண்ணோடு காரசாரமாக சண்டை போட்டு கொண்டிருந்தது தெரிய சற்று அருகில் சென்று கேட்டவனுக்கு உயிரை நெகிழ்ந்தது போலிருந்தது. அத்தியாயம் 4. இனியன் அந்த பெண்ணிடம் சண்டை போட்டுவிட்டு கிளம்பிவிட திரும்பி கடம்பனை ஒரு பார்வை பார்த்தான். கடம்பனின் பார்வையிலும் பெருமையே இருந்தது. அந்த பெண்ணிடம் வந்து நின்றார்கள் இருவரும். நான் இனியனோட அண்ணன் என்று சொன்ன உடனேயே அந்த பெண் அவனை கையெடுத்து கும்பிட, என்ன தாயி, என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு? உன் வீட்டு முகவரி மட்டும் கொடு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று உறுதி கொடுத்து விட்டு வந்தவனை பாவமாக பார்த்தான் கடம்பன். உன் தம்பி கோவப்பட்டு சொன்னது எனக்கு ஒன்றும் தப்பா படலையா அரசு? என் வாழ்க்கை எப்பவோ முடிஞ்சு போச்சு கடம்பா. நான் இப்போ வாழ்றதே இவங்க 3 பேருக்காக மட்டும்தான். அவங்க முகத்துல மகிழ்ச்சியை பார்க்கணுன்னு தான். அந்த மகிழ்ச்சிக்கு நானே கொறுக்கானேனா எப்படிடா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ பாட்டுக்கு கூட்டத்துல புளி சோற்ற அவிழ்ப்பது போல அவிழ்த்துடாத. நேரம் வரும்போது சொல்லிக்கலாம் எச்சரித்தவன் தன் அப்பத்தாவிடம் சென்று பேச வேண்டியதை பேசி ஒரு முடிவெடுத்தவன். அடுத்து வந்த நல்ல நாளில் அந்த பெண்ணை தன் தம்பிக்காக பெண் கேட்டு சென்றான். எங்க நான் போறோம் கேட்டவனுக்கு ஒன்றுமே சொல்லாமல் நேரடியாக அதிர்ச்சியை கொடுத்தான் ஐயாற்றரசு. வந்த பின்புதான் தெரிந்தது அது தன் காதலி காயுவின் வீடு என்று. அண்ணா, அவங்க அவசரத்துக்கு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு ஒரு நல்லது நடக்காம என்னால நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியாதுண்ணா. தவிப்புடன் சொன்னவனின் கையை அழுத்தி பிடித்தவன், அண்ணன் சொன்னா கேப்பதானே? அண்ணா, அதுக்குன்னு அப்பா ஸ்தானத்துல என்னை வச்சு பாக்குறது உண்மைனா? இதுக்கு ஒத்துக்கோ, இல்லைனா இப்பவே கிளம்பலாம் என்று கிடுக்குப்பொடி போட இன்பன் முகத்தில் ஏறி கடுமையுடன் எல்லாவற்றுக்கும் சம்மதம் சொன்னான். காயுவின் வீட்டில் 2 பெண்கள். அதில் காயு தான் மூத்த பெண். இவள் காதலுக்கு வீட்டில் சம்மதம் சொன்னாலும் 2வது பெண்ணுக்கு கல்யாணம் கூடி வர அதுவும் கொஞ்சம் வசதியான இடம் தகைய காயு திருமணத்தை விரைவாக நடத்தி முடிக்க நினைத்தார்கள். ஆனால் இன்பனுக்கு தான் அண்ணன் திருமணம் செய்து கொள்ளாமல் தான் திருமணம் செய்து கொள்ள மனம் ஒப்பவில்லை. எவ்வளவோ தியாகம் செய்து தங்களை ஆளாக்கியவனுக்கு ஒரு நல்லது கூட செய்து வைக்க முடியவில்லையே என்று பரிதவித்து போனான். அவனது வேதனையெல்லாம் அவசியமே இல்லை என்பது போல ஐயாற்றரசு இருந்தான். அடுத்து வந்த முகூர்த்தத்திலேயே திருமணம் என்று உறுதி செய்து உணவை உண்டுவிட்டு மாப்பிள்ளை வீடு பார்க்க வர சொல்லிவிட்டு வந்தார்கள். அப்பதாவிற்கு தான் மனசே ஆறல. இவ்வளவு நாளா மகிழ்ச்சி என்று எதுவும் இல்லாமல் எந்த நல்லதையும் அனுபவிக்காமல் இருக்கும் பெரியவனை எண்ணி எண்ணி நைந்து போனார். ஆனால் ஐயாற்றரசுக்கு அந்த மாதிரி எந்த வழியும் இல்லை. மாறாக மிகவும் குதூகலத்துடனே எல்லாவற்றையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தான். 2 தினங்கள் கழித்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வரும் என்று காயுவின் அப்பா தகவல் சொல்ல வீட்டையே திருப்பி மாற்றி போட்டு வெள்ளையடித்து ஒரு தூசி துரும்பை கூட விடாமல் எல்லாவற்றையும் சுத்தமாக செய்திருந்தான். அத்தோடு பெரியப்பாவிடம் தகவல் சொல்ல சென்றான். பார்த்துக்கலாண்டா, நானும் வரேன், சேர்ந்து செய்யலாம் என்று அவனுக்கு தைரியம் கொடுக்க அவரது கையை பற்றி கொண்டான் நெஞ்சியுடன். என் மகன் இதுக்கு முன்னாடி ஊர் சுற்றி கொண்டு தருதலையா சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ உன் கூட சேர்ந்து அன்றாட வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அப்போ அண்ணாவை ஏத்துக்கலாம் தானேப்பா
இல்லடா, மனசு இன்னும் ஒன்றுபடல, பார்க்கலாம், கொஞ்ச நாள் போகட்டும். ஆனா அந்த புள்ள வீட்டில் ஏத்துக்கிட்டாங்களாமா இல்லையா? அவங்க ஏத்துக்கிட்டாங்கப்பா, ஆனா நீங்க ஏத்துக்கிற வர தள்ளியே இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. மனித மனதை புரிஞ்சு வச்சிருக்காங்க, நல்ல குடும்பமாக தான் தெரியுது என்றார். ஆமாப்பா, நீங்களும் ஒரு நாள் அவங்க கிட்ட பேசி பாருங்க என்று அவர்களின் அலைபேசி எண்ணை தந்துவிட்டு பெரியம்மாவிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினான். அத்தை வீட்டுக்கு செல்ல மனமில்லை. ஆனாலும் அப்பாவின் பேச்சை தட்ட முடியாமல் அவர்களின் வீட்டு வாசலில் வந்து நின்றான். முதலில் பெரியத்தை வீட்டுக்கு சென்றான். கதவை திறந்தது ஐமவதி தான். வாங்க மாமா, உள்ள வாங்க என்று வரவேற்றாள். அது அம்மா இல்லையா கண்ணு? சங்கடமாய் போனது அவனுக்கு. அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க மாமா, அப்பா இருக்காங்க, வாங்க என்றவள் தன் அப்பாவை அழைக்க, வா அரசு, ஏன் அங்கேயே நிற்கிற? அவர் வரவேற்க அதன் பின்பே உள்ளே வந்தான். அது மாமா, நம்ம இன்பனுக்கு கல்யாணம் கூடி வந்திருக்கு. இன்னும் 2 நாளில் மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க. நீங்களும் அத்தையோட வந்து சிறப்பிக்கணும் மாமா. எங்களுக்கு உங்களை விட்டா வேறு யாரும் இல்லையே என்று கனிவாக கேட்டவனின் குணம் அவருக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன அரசு, கண்டிப்பாக வரோம். எங்களுக்கும் நீங்கள் தானே உறவு சொல்ல, அப்போ நான் வரேன் மாமா. ஈரரசு, பாப்பா தேத்தண்ணி போட போயிருக்கு. இருக்கட்டும் மாமா, இன்னொரு நாள் வந்து குடிச்சிக்கிறேன் என்ற பொழுது, ஆமாம், அப்போதானே இதை சாக்கா வச்சுக்கிட்டு அடிக்கடி வீட்டுக்கு வர முடியும். அதான் இப்போ வேணான்னு சொல்கிற இல்லையா என்றபடி சங்கரி சொல்லிக்கொண்டே கூடத்துக்கு வர நெருப்பை மிதித்தது போல துடி துடித்து போனான். அத்தை, அத்தையா என்று ஏளனமாக சிரித்தவர், ஒழுங்கா உன் தம்பி கல்யாணத்தை நடத்தி முடிப்பியா, இல்லை உன்ன மாதிரி மொட்டை பையில நிற்க வச்சிடுவியா? நீ இதை உன்னத்துக்கு ஆகாம போயிட்ட என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசியவரின் பேச்சில் ஒரு முழு ஆண்மகனாய் நரம்புகள் புடைத்து சினம் விழுந்தது. ஆனால் எதிரில் இருப்பது அப்பாவின் தங்கை. தந்தையின் பாதி உரிமை அவருக்கும் உள்ளதுதானே. கண்களை மூடி எழுந்து ஆற்றாமையை அடக்கி கொண்டு லேசாக சிரித்துவிட்டு, வந்துடுங்க என்று கைகூப்பி பணிவாக சொல்லிவிட்டு நகர ஐமவதி சுவற்றில் சாய்ந்து வெடித்து கொண்டு வந்த அழுகையை 2 கைகளால் மூடி அடக்கி கொண்டு கதறி தீர்த்தாள். சேராத 2 கரைகளும் ஒன்றை ஒன்று நீங்காமல் எப்பொழுதும் நீண்டு கொண்டே தங்களின் பயணத்தை மேற்கொள்ளுகிறது. சின்னத்தை வீட்டுக்கு செல்ல வண்டியில் ஏறி அமர்ந்தான். இன்னும் அங்கு சென்று என்னென்ன பேச்சை கேட்க வேண்டுமோ என்று துயரமாயிருந்தது. நல்ல வேளை கூட யாரையும் அழைத்து கொண்டு வரவில்லை எண்ணியவன் வண்டியை ஒரு மர நிழலில் நிறுத்திவிட்டு மூச்சை இழுத்து ஆழ்ந்து சுவாசித்தான். வலிக்காத மாதிரி இன்னும் எத்தனை நாள் தான் நடிக்கப் போகிறானோ? ஒவ்வொரு முறையும் அவமானம் படும் போதெல்லாம் வெடித்து கொண்டு கிளம்பும் வார்த்தை பிரவாகத்தை அடக்கி கட்டுக்குள் வைப்பதற்குள் போதும் போதும் என்றாகி விடுகிறது. கட்டுக்கடங்காமல் பெருகும் ஆத்திரத்தை அடக்கும் ஒவ்வொரு நேரமும் மூளையிலும் உடம்பிலும் இரத்த குழாய்கள் வெடித்து சிதறுவது போல இருக்கும். ஆனாலும் வெளியே ஒரு பொழுதும் அவன் காட்டிக் கொண்டதே கிடையாது. அவனது குணமும் அதுதானே. தன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு சின்னத்தை வீட்டுக்கு சென்று அவரிடம் விஷயத்தை சொன்னான். அன்னைக்கு எனக்கு வேற ஒரு கல்யாணம் இருக்கு, அதனால என்னால் வர முடியாது. நேருக்கு நேராகவே சொல்லி அவமானப்படுத்தி கண்களில் இருந்த இரத்த நாளங்கள் வெடிக்கும் நிலையில் அப்பட்டமாய் சிவந்து செஞ்சாந்து பூசிக்கொண்டது ஐயாற்றரசுக்கு. சரிங்க என்றவன் வெளியே வந்தவன் நேராக தன் வயலுக்கு விட்டான் வண்டியை. இந்த நிலையில் போனால் கண்டிப்பாக என்ன ஏது என்று விசாரணை வரும். அதனாலேயே இந்த பக்கம் வந்துவிட்டான். பணம் இருந்தாதான் அத்தனை சொந்தமும் கூட நிற்குமா? இல்லை என்றால் திரும்பி கூட பார்க்காதா? நெஞ்சுக்குள்ள வழி எழுந்தது. பெரியத்தை தன்னை இழிவாக பேசிய பொழுது மௌன கண்ணீருடன் நின்ற ஐமவதி கண்முன் எழுந்தாள். அவள் அவனுக்கு சாதகமாக பேசியிருந்தாள். நிச்சயம் இன்னும் அவனுக்கு அதிக வசவுகள் விழும் என்பதால் மட்டுமே அவள் அமைதியாக நின்றாள் என்பதை நன்கு அறிந்திருந்தவனுக்கு அவளது விழிகளில் இருந்து வந்த கண்ணீர் துளி புண்பட்ட நெஞ்சுக்கு தேனாய் மருந்து போட்டது. இறுதி போரில் சல்லடியாய் துளைத்த கர்ணனின் நெஞ்சு புண்ணுக்கு கண்ணன் அவரை இறுக தழுவி தன் தாமரை விழிகளில் இருந்து வழிந்த கண்ணீரை தேனாக ஒழுகி கர்ணனின் புண்ணை ஆற்றினானாம். அதுபோல தூரத்தில் இருந்தாலும் தன் கண்ணீரின் மூலம் ஆணவனின் நெஞ்சுக்கு அமுது சேர்த்தாள் ஐமவதி. பெண்ணவளை எண்ணியவுடனேயே அவனது அழுத்தமும் ஆற்றாமையும் விலகியோட புத்துணர்வாக எழுந்து அமர்ந்தவன் தோயாமல் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். உயிருக்கு உயிராய் என்னை தாங்கி என்னுள்ளே நீங்க மற நிறைந்து கோலச்சுகிறாயடி என்று எண்ணிக்கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டான் மகிழ்வாக. அடுத்த 2 நாட்களில் காயுவுடன் வீட்டிலிருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வர பெரியம்மா முதல் நாள் இரவே வந்துவிட்டார். அப்பொழுதுதான் சுலவுக்கு எண்ணெய் வைத்து தலைவாரி கொண்டிருந்தார் பொன்னி. அதை பார்த்தவுடனேயே தன் குடும்பத்தை மிகவும் தள்ளி வைத்திருக்கிறோம் என்று புரிய
வீட்டின் உள்ளே கூட செல்லாமல் அவர்களோடு அங்கேயே உட்கார்ந்து கொண்டார். வாங்கக்கா, வரவேற்று தங்களோடு அமர்த்தி கொள்ள அவரும் சங்கடமாக இல்லாமல் இணைந்து கொண்டார். அடுத்த நாள் மிக அழகாக விடிய சின்னதை தவிர மற்ற அனைவரும் வந்திருந்தார்கள். வீட்டை பார்த்தவுடனேயே காயுவின் பெற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. இருப்பது 3 அறை. ஒன்றில் பாட்டியும் பேத்தியும் இருக்க, இரண்டாவதில் சுக்கிரனும் சுலோவும் இருக்க, மூன்றாவதில் பசுபதியும் பொன்னியும் இருந்ததால் கல்யாணம் பண்ணி தன் பெண் எங்கே இருப்பாள் என்று எண்ணி, கல்யாணம் முடிந்தவுடன் நகரத்தில் தனி குடித்தனம் வைக்கிறதுனா மேற்கொண்டு பேசுங்க, இல்லனா இப்பவே முடிச்சுக்கலாம் என்று வெட்டி கொண்டு பேசினார்கள். அதை கேட்டவுடனேயே ஐயாற்றரசுக்கு மனதில் பாரம் எழுந்தது. இன்பன் ஏதோ பேச வர அவனது கையை தன் கைக்குள் வைத்து அழுத்தி பிடித்து கொண்டு, நானும் அதுதானுங்க நினைச்சேன். தம்பிக்கு வேலைக்கு போயிட்டு தினமும் வீடு வந்து சேரவே ரொம்ப நேரம் ஆயிடுது. அதுதான் கல்யாணம் முடிஞ்ச உடனேயே அங்கேயே வீடு பார்க்கலாம்னு இருந்தோம். அதை நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க என்றான் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல். அப்போ வீடு அவர்களுக்கு அவரின் இழுவைக்கான அர்த்தத்தை உணர்ந்த அரசு, வீடு எங்க பொறுப்புங்க, நாங்க பார்த்து வச்சிடுறோம் என்று சொல்லி முழு பொறுப்பையும் தன் தலையில் ஏற்றிக்கொண்டான். அண்ணா, இதெல்லாம் ரொம்ப அதிகம். டே, பொண்ணு உன்னைய நம்பி வருது, அதை கலங்க விட சொல்றியா? வீடு தானடா, பார்த்துக்கலாம் விடு. ஆறுதல் சொன்னவன் அவர்களை அழைத்து சென்று விருந்தை பரிமாற எல்லாம் நல்லபடியாக சென்றது. உணவிட்டு அனைவரும் வெற்றிலை போட்டுக்கொண்டு மேற்கொண்டு காரியத்தை பேச ஆரம்பிக்க, பெரியதே சங்கரி, எங்க வீட்டு வழக்கப்படி வீட்டுக்கு வர போற பொண்ணுக்கு 5 சவரன் போடுவோம், நீங்க மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்களோ போடுங்க என்று அசால்ட்டாக கோத்துவிட ஐயாச்சரசுவுக்கு காலின் கீழ் நிலவடிப்பு ஏற்பட்டது போல இருந்தது. அதிர்ந்து போய் அவரை பார்த்தான். அவரோ உனக்கு இன்னும் இருக்கு என்பது போல ஏளனமாய் பார்த்தார். அத்தியாயம் 5. சங்கரியின் பேச்சை கேட்ட அப்பதாவுக்கு ஏண்டா இவளை கூப்பிட்டோம் என்று ஆகிவிட்டது. ஏ சங்கரி, சும்மா இருக்க மாட்ட? பெரியப்பா ஒரு அதட்டல் போட, எனக்கு என்ன, 2 அணியும் வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம அப்பா அவங்களுக்கு செஞ்சாங்க தானே, அப்போ அது போல தானே உங்களுக்கு மருமக வரும் பொழுதும் செய்யணும், அதுதானே நம்ம வீட்டு முறை என்று வத்தி வைக்க அரசுவின் நிலை ஆட்டம் கண்டது. இனி எனக்கு சீ என்றானது. தன் ஆத்திரத்தை அத்தனை பேரின் மத்தியிலும் காட்ட முடியாமல் தன் ஆத்திரத்தை அடக்கி கொண்டான். அப்போ அதுபடியே செஞ்சிடுங்க என்று பெண் வீட்டு ஆட்கள் சொல்ல ஒப்புக்கொண்டு முகூர்த்த புடவை எடுக்க நல்ல நாள் பார்த்து செல்ல முடிவெடுத்தார்கள். புடவை வாங்க 50,000 எடுத்துக்கொண்டு வந்தான் ஐயாச்சரசு. அதுதான் வீட்டின் முதல் கல்யாணம் என்பதால் அத்தை வீடுகளுக்கும் பெரியப்பா வீடுகளுக்கும் சேர்த்து எடுக்க நினைத்தான். ஆனால் பெண்ணின் அம்மா முகூர்த்த புடவையை 30,000க்கு பார்க்க தன் இயலாமையை முகத்தில் காட்டாமல் இருக்க பெரும் பாடுபட்டு போனான். புடவை எடுக்க அத்தனை சொந்தமும் வந்திருக்க அவர்களின் முன்பு கையில் காசில்லாமல் இருக்கும் தன் நிலையை நொந்தவன் இன்பனை பார்த்தான். அவனது முகம் அப்பட்டமாக ஆத்திரத்தில் துடிக்க கடம்பனை வீட்டுக்கு சென்று பணம் எடுத்து வர பணித்து விட்டான். இன்பனை சமாதானம் செய்ய வர, மா, எதுக்கு இவ்வளோ வெளியில பார்க்குற? நான் புடவையை கட்ட மாட்டேன், எப்பவும் சல்வார் தான், அதனால எனக்கு 30,000 புடவை எல்லாம் வேணாம், 3,000க்கு பார்த்தா போதும் என்று 3,000 புடவை இருக்கும் இடத்திற்கு காய போக, ஏய், நீ 3,000க்கு புடவை எடுத்த மாப்பிள்ளை வீட்டில் நம்மளை பற்றி என்னடி நினைப்பாங்க? யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? எனக்கு தான் கல்யாணம், அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எடுப்பேன் என்று அங்கு குவிந்திருந்த புடவையில் நல்ல அறைக்கில் சரிகை வேலைப்பாடு செய்திருந்த புடவையை நொடியில் தேர்வு செய்தாள். காயோ 3,000க்கு புடவை எடுக்கவும் ஐயாற்றரசுக்கு மனம் பாரமாய் போனது. யாருடைய கவனத்தையும் கவராமல், ஏங்க என்று அவளை அழைக்க, உங்களை விட சின்ன பொண்ணுதான், அதனால பேரு சொல்லியே கூப்பிடுங்க என்றவள். சொல்லுங்க மூத்தாரே, எதுக்கோ கூப்பிட்டீங்களே என்றாள். இல்ல, அது தயங்கியவன், 30,000க்கே புடவை பார்க்குறீங்களா? ரொம்பவும் தொகை குறைவா இருக்குங்க நீங்க கையில வச்சிருக்கிற புடவை. அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க. பெரிய மாமா, அவங்க ஆசைக்காக என்னால் புடவை எடுக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் 5 சவரன் எடுக்கணும், இதில் இது வேறையா? அதெல்லாம் எதுவும் வேணாம் மாமா, எனக்கு இதுவே பிடிச்சுதான் இருக்கு. இல்லை காயத்ரி மாமா, நான் வாழ போகிற வீடு உங்கள் வீடு தான். வருவதற்கு முன்னாடியே என்னால் நீங்கள் சிரமப்படுறதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் உங்கள் அத்தைமார்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பணம் போட்டு நல்ல துணியாக வாங்கி கொடுங்க. நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தின்னு யோசிங்க, வெளியாளா யோசிக்காதீங்க என்றவளின் பக்குவத்தை கண்டவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. காயத்ரி,
போங்க மாமா, உங்க அத்தைமார்கள் எதுல குறை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள சிறப்பா கவனிங்க என்றாள். அவளுக்கு தலையை அசைத்து விட்டு பெரியப்பா குடும்பத்திற்கும் இரு அத்தை குடும்பங்களுக்கும் உடுப்புகளை எடுத்து கொடுத்த பொழுது கையில் இருந்த 50,000 கரைந்திருந்தது. மீதி அவனது வீட்டுக்கு மட்டும் எடுக்கணும். வெளிவாசலை பார்த்தான். கடம்பன் இன்னும் வந்து சேரவில்லை. பொன்னியும் உமையாலும் துணிகளை பார்த்து கொண்டிருக்க சேகரனும் இன்பனும் ஏதிலும் கலந்து கொள்ளாமல் நின்றிருப்பதை கண்டவன் அப்பாவை அழைத்து கொண்டு, நீங்க 2 பேரும் துணி எடுத்துட்டு வாங்க அனுப்ப இருவரும் அசையவே இல்லை. டேய், கடம்பன் வந்துடுவாண்டா, அதுக்கு பிறகு நானும் வரேன், நீங்க பார்த்துட்டு இருங்க என்று சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான். ஆடவர் பிரிவுக்கு சென்றவர்களுக்கு துணி எடுக்கவே மனம் வரவில்லை. இனியன் இப்பொழுதுதான் தன் மொத்த சேமிப்பையும் கொட்டி வண்டி வாங்கி இருந்ததால் அவனால் பணத்தை கொடுக்க முடியாமல் போனது. அதுவே பெரும் வருத்தத்தை கொடுத்தது அவனுக்கு. ஆனால் ஐயாற்றரசு அவனை எதற்கும் எதிர்பார்க்காமல் சிறப்பாக ஒவ்வொரு வேலையையும் செய்து கொண்டிருக்கிறான். மன்னிச்சுக்க அண்ணா, இப்படி ஒரு அவசரம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மன்னிப்பு கேட்டவனை ஆறுதலாக பற்றியவன், டேய், உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கடா செய்ய போறேன், நீ கல்யாண மாப்பிள்ளையா முகத்தை மகிழ்ச்சியா வச்சுட்டு இருந்தாலே போதும்டா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் என்று தேய்ச்சியவன் பணத்துக்கு இரவும் பகலாக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான், யாருக்கும் தெரியாமல். இன்னும் 5 சவரன் நகை எடுக்கணும், நகரத்தில் நல்ல வீடு பார்த்து முன்தகை கொடுக்கணும், கல்யாண செலவு இருக்கிறது, எல்லாம் வரிசையாக வந்து சேர தளர்ந்துதான் போனான். ஆனால் அதை யாரிடமும் காட்டிக்கொள்ளவில்லை. பசுபதி தன் உடல்நிலையை பொருட்படுத்தாமல் அவனுக்கு உதவி செய்ய வர, பா நீங்க இருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சொல்ல, எனக்கு என்னப்பா, உன் வண்டி பின்னாடி உட்காந்துட்டு வரப்போறேன், அவ்வளவுதான், இதுல எனக்கு என்ன சிரமம் என்று அவன் எங்கு சென்றாலும் அவரும் உடன் வந்தார். பெரிதாக வேலை செய்ய முடியாமல் போனாலும் ஆளாக அவர் கூட நிற்பது மனதிற்கு அவ்வளவு நிறைவாய் இருந்தது ஐயாற்றரசுவிற்கு. அதன் பிறகு அவன் எங்கு சென்றாலும் அவரையும் உடன் அழைத்து கொண்டு சென்றான். ஏன்பா, எத்தனை முறைதான் உனக்கு கடன் கொடுக்கறது, முன்பு கொடுத்ததையே நீ இன்னும் திருப்பி தரல, வட்டியாவது கட்டுவேன்னு பார்த்தா வட்டியும் கட்டல, இதுல இன்னும் பணம் வேணும்னா நான் எங்க போறது, வீட்டு பத்திரம் இருந்தா கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போ, இல்ல நான் பணம் தர முடியாது என்று அவன் கேட்கும் எல்லா இடத்திலும் கைவிரிக்க பசுபதிக்கு மெல்ல மெல்ல தன் பிள்ளை இருக்கும் சூழல் புரிய வேதனையானார். கடன் கேட்டுவிட்டு வெளியே வரும் பொழுது அவரின் முகம் வாடியிருப்பதை கண்டவனுக்கு ஐயோ என்று வந்தது. பா, உங்களுக்கு கரும்பு சாறு பிடிக்கும் தானே, வாங்க குடிக்கலாம் என்று அழைத்து சென்றவன் அவருக்கு வாங்கி கொடுக்க அவர் குடிக்காமல் அப்படியே வைத்திருந்தார். ஏன்பா பிடிக்கலையா? ஏன் அரசு, அப்பா தோல் கொடுக்க வேண்டிய சூழலில் இப்படி ஒன்னத்துக்கும் உதவாம இருக்கேன்னு உனக்கு கோபம் வரலையாப்பா? வீட்டால் அழுது விடுவார் போல அப்படி இருந்தார். ஏன்பா, என்னால சம்பாதிக்க முடியாம போனா நீங்க என்ன பார்த்துக்க மாட்டீங்க, அது மாதிரி தான் இதுவும் ஐயா என்றார். கண்களில் கண்ணீர் மின்னியது. என் அப்பா எங்கேயும் தலை குனிய கூடாது, அழுகிற அளவுக்கு நம்ம நிலம் ரொம்ப மோசம் இல்லப்பா, 1 ஏக்கர்ல வீடு இருக்கு, 4 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு, உங்க 2 மகனும் சம்பாதிக்கிறாங்க, சின்னவன் இன்னும் 2 வருஷத்துல வேலைக்கு போயிடுவான், பாப்பா பேர்ல 3 லட்சம் பணம் தபால் அலுவலகத்துல போட்டு இருக்கோம், அது கல்யாணத்தப்ப 5 லட்சமா வந்துடும், அதனால எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு இந்த செலவை எதிர்பார்க்கல, அதனாலதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு, மற்றபடி சமாளிச்சுக்கலாம்ப்பா, எல்லாத்தையும் விட வரப்போற மருமக தங்கம்பா என்று புடவை விஷயத்தை சொல்லி, மேலும் நமக்கு காசு பணத்துல தான் கடவுள் சிக்கனம் பார்க்கிறார், ஆனா நல்ல உறவுகளை பஞ்சமில்லாம அள்ளி வழங்கி இருக்காருப்பா நமக்கு, அதை விட வேறு என்ன வேணும், வாங்கப்பா, உங்க மகன் எல்லாத்தையும் சமாளிப்பான் என்று புன்னகையுடன் சொன்னான். உன் பேச்சை கேட்டாலே வந்த துன்பம் கூட ஒண்ணுமே இல்லாம போகுது போல இருக்கு சாமி என்றார் நெகிழ்வாக. அதுதானேப்பா நமக்கு வேணும், வாங்க வேற எங்கேயாவது கேட்டு பார்க்கலாம் என்று அலைந்து தெரிந்தான். அந்த நிகழ்வுக்கு பிறகு ரொம்பவும் இல்லை என்றாலும் தன் மகனுக்கு முழுதாக உதவி செய்ய தொடங்கினார் பசுபதி. ஆனால் ஐயாச்சரசுக்கு தான் துயரமாய் போனது. அப்பா, ஏன் அலட்டிக்கிறீங்க, உங்களை இப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்றான். உன் கூட இருந்தாலே மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சாமி, என்னை இப்படியே விடு என்று சொல்லிவிட அதன் பிறகு அவரை மறுப்பதில்லை எதிலும். இப்பவும் அதே போல அவர் புது உடுப்பை எடுக்காமல் தன் மகன்களோடு நின்று கொண்டார். அவரிடம் தெரிந்த சில மாற்றங்கள் கண்டு மகிழ்வாய் உணர்ந்தான் இனியன். பொன்னி இப்பவும் அப்படியேதான், அவருக்கு வீட்டு சூழல் எதுவும் தெரியாது, அவரோடு இயல்பு மாறாமல் இருக்கட்டுமே என்று அவரிடம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. உடுப்புகள் எடுத்து முடித்துவிட்டு உணவு உண்ண உயர்தர
உணவகத்துக்கு அழைத்து சென்று சிறப்பாக செய்து முடித்தவர்கள் வீடு திரும்பினார்கள். கடம்பனுக்கும் உடை எடுத்து கொடுத்த அரசு தன் வீட்டில் இருந்த எல்லோருக்கும் புது துணி எடுத்த பின்பே கடையிலிருந்து கிளம்பினான். எதுக்குடா இப்போ, நம்ம வீட்டில் நடக்கிற முதல் சுப நிகழ்ச்சி, அதனால ஒரே ஒரு புது துணி எடுத்தா ஒன்னா ஆகிடாது என்று சிரித்தவன் இன்பனுக்கு தனியாக 4 உடைகள் எடுத்துக்கொண்டான். கல்யாண நிகழ்வின் ஒவ்வொரு நேரத்திலும் அவனுக்கு புது துணி போட்டு அழகு பார்த்தான் ஐயாச்சரசு. அண்ணா என்ற நிகழ்வாக கல்யாண வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும் தம்பி, அதனால அதை சிறப்பா செய்யணும். உன் மகிழ்ச்சிக்கு முன்னாடி இது எதுவும் பெருசு கிடையாது. நீ எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும்டா மனமும் வந்து வாழ்த்தினான். நீ கூட இருந்தா என் மகிழ்ச்சிக்கு என்ன குறைவு வரப்போகுது? கட்டி கொண்டான் இனியன். மிக மெல்லிய நேச அலைகளில் தானே குடும்பம் என்னும் மிக பெரிய சமுத்திரமே கட்டுக்குள்ளிருக்கிறது. ஆணி வெறும் அன்பு மட்டும்தான். அன்பு இல்லாத ஒரு உறவு கூட இங்கே சிறப்புற முடியாது. உள்ளுக்குள் 1000 உட்பூசல்கள் இருந்தாலும் வெளியே கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கும் ஆலமரம் போல்தான் குடும்பம். குடும்பங்களின் கூட்டு சங்கமம் தான் சமூகம். சமூகம் என்பது தனிப்பட்ட கட்டமைப்பிலேயே வழி வழியாய் வந்த குடும்ப பிணைப்புகளால் நிறைந்ததுதானே அது. நிஜமான மகிழ்ச்சி என்பது ஒரே ஒரு உறவாவது அன்பாக உண்மையாக இருப்பதுதானே. இங்கே ஐயாற்றரசுக்கு கிடைத்த அத்தனை உறவுகளும் ஒவ்வொரு வகையிலும் உன்னதம் நிறைந்த தனித்த மிக நல்ல உறவுகள். அதனால் தானோ எனவோ அவனுக்கு இடர் வரும் ஒவ்வொரு நேரமும் ஏதாவது ஒரு வகையில் உதவி வந்து கொண்டு பெரா செல்வமாக சுற்றந்தழால் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் தான் தன்னை சுற்றியுள்ளவர்களை நன்றாக பார்த்து கொண்டால் நம்மை கடவுள் நன்றாக பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி வைத்தார்களோ என்னவோ சான்றோர்கள். இருந்த சேமிப்பை கொண்டு நகை வாங்கலாம் என்று பார்த்த பொழுது கொஞ்சம் இடிக்கவே என்ன செய்வது என்று தடுமாறி போனான். தாயிடம் கேட்கவும் சங்கடமாயிருந்தது. ஏற்கனவே அவரின் நகைகள் எல்லாம் அப்பாவின் மருத்துவ செலவுக்கு சென்றிருக்க ஒன்றாவது இருக்கட்டுமே என்றுதான் கருகுமணி வாங்கி கொடுத்தான். இப்பொழுது அதையும் கேட்க வேண்டுமா என்று வேதனை சூழ்ந்தது. மீட்டு விடலாம் என்றாலும் தற்போது தாயிடம் கேட்க தயக்கம் வந்தது. ஒன்றும் சொல்லாமல் வாசலில் அமர்ந்திருந்த தாயின் அருகில் சென்று அமர்ந்தான் ஐயாற்றரசு. ஒரு நாளும் எவ்வாறு தன்னை அணுகாத மகன் என்று அருகில் வந்து அமரவும், தேத்தனி போட்டு தரவா அரசு? வாஞ்சியாக கேட்க சரிம்மா என்றான். இரவரன் என்றவர் நேரே தன் அத்தையிடம் சென்று, அத்தை உங்க பேரனுக்கு தேத்தனி வேணுமா, வச்சு கொடுங்க என்று சொல்ல ஐயாற்றரசுவுக்கு அந்த நிலையிலும் சிரிப்பு வந்தது. என்ன ஜம்பமாய் தன்னிடம் கேட்டுவிட்டு அங்கே போய் அப்பத்தாவிடம் தேத்தண்ணி கூட போட தெரியாமல் தயங்கி சலுகையுடன் சொன்னவரை கண்டு மனம் கசிந்தது. இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கியே பொன்னி, உனக்கு ஒரு மருமக வரப்போறான், இன்னும் இப்படியே இருந்தா எப்படிடி? மாமியாராய் வேலம்மாள் அதட்டல் போட, எனக்கு வராததை செய்ய சொன்னா நான் எப்படியாயிட்டே செய்யறது? பாவமாய் முழித்தார். இப்படி பாவமா பார்த்து பார்த்து என் தலையில மிளகா அரைச்சிடு, வெய்து கொண்டே தேத்தண்ணி போட்டு கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு வந்து தன் மகனிடம் பரிவாக கொடுக்க நெகிழ்ந்த மனதுடன் வாங்கி பருகினான். ஓ முகமே சரியில்லை அரசு, என்ன ஆச்சு என்று விசாரித்தார். என்ன தான் பொறுப்பில்லை என்றாலும் மகனை கொஞ்சம் என்றால் தாயின் உள்ளம் பதறத்தானே செய்யும். அத்தியாயம் 6. ஒன்னும் இல்லம்மா, கல்யாண வேலைதான். சரி சரி இந்தா என்று கழுத்தில் இருந்த கருகுமணியை கலட்டி கொடுத்தார். ஐயாற்றரசு பதறிவிட்டான். மா என்னம்மா இது? வேணா, முதல்ல கழுத்துல போடு. இது ஒரு 2 சவரனுக்கு தேரும் தம்பி. அடமானம் வச்சாலும் சரி வித்தாலும் சரி அது ஓம் பொறுப்பு. வர மருமகளுக்கு கொடி போடணும்ல, இதை உபயோகப்படுத்திக்க என்றார். மா என்றான் வார்த்தைகளற்ற மனிதனாய். எனக்கு வேலை செய்ய உடம்பு வளையாது, பொறுப்புனா என்னன்னே தெரியாது. ஆனால் அம்மாவுக்கு நடப்பு ஓரளவு தெரியும்டா. அப்பா சொன்னாரு நீ பணத்துக்கு ரொம்ப கட்டல் பட்டுக்கிட்டு இருக்கேன்னு. என்னால் உனக்கு எந்த வகையில் உதவுறதுன்னு தெரியலடா தம்பி. அதான் இந்த கருகுமணியை கொடுக்குறேன். இப்போ இதை மனநோகாம வாங்கிக்க. பிறகு பணம் வந்துச்சுன்னா இன்னொன்று வாங்கி கொடு, இல்லைன்னா மீட்டு கொடு. நீங்கள் கட்டல் படும்போது நான் மட்டும் கழுத்தில் போட்டுக்கிட்டு அழகு பார்க்கறது நல்லா இருக்காது அரசு என்று அவனது கையில் கொடுக்க அவரது கையை பற்றி கண்களில் ஒற்றி கொண்டான். எங்கும் அவனை வாய் திறந்து கேட்க விடவில்லை அவனது குடும்பத்தார். அவன் தயங்கி சங்கடப்பட்டு கேட்கும் முன்பே அவர்களே அவனுக்கு கொடுத்தார்கள். அதையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது மனம் நெகிழ்வாய் இருந்தது. கருகுமணியை அடமானம் வைத்து வந்த பணத்தோடு மேலும் கொஞ்சம் திரட்டி இருந்த சேமிப்பையும் போட்டு 5 சவர நகையை எடுத்து விட்டான். ஒரு வழியாக கல்யாணமும் இனிதாக நடைபெற்றது. ஐமபதி அவன் எடுத்து கொடுத்த புடவையில் மிக எளிதான அலங்காரத்தில் வர ஐயாற்ற
ஐயாற்றரசுக்கு நெஞ்சு எகிரி குதித்தது. யாரும் அறியாமல் ஐமவதி அவனிடம் ஒற்றை பூர்வம் ஏற்றி எப்படி இருக்கு என்று கேட்க அவன்தான் பதறி போனான். அத்தனை பேரின் மத்தியிலும் யாரும் அவன் எடுத்து கொடுத்த துணிகளை உடுத்தி கொண்டு வராத பொழுது, அந்த எளிமையான புடவையை அவள் அணிந்து வந்த பொழுது நெஞ்சில் மலைச்சாரல் வீசியது. எங்கும் எப்பொழுதும் அவள் தன்னை விட்டு கொடுப்பதே இல்லையே என்று அறிந்தவனுக்கு தன் காதலின் மீது கர்ப்பம் எழ தன்னை அறியாமல் அடர்ந்த மீசை கட்சியை முறுக்கி விட்டு கொண்டான். அவள் அறியாமல் அதை கவனிக்காதவள் போல கவனித்தவளுக்கு விழிகளில் நீர் நெகிழ்ந்தது. நின் நெஞ்சோடு என் நெஞ்சை நேர்த்து நின் விழியசைவில் என் வாழ்வினை வாழவா, ஏற்புடைய காதலில் நின்னையே ஏகினேன். முணுமுணுத்து கொண்டவள் அதன் பிறகு அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அவனும் அதை மனதில் குறித்து கொண்டு சிரித்தபடி தன் வேலையை மேற்கொண்டான். வாரம் ஒரு முறை வீட்டுக்கு வருவது போல தனி குடித்தனம் வைத்துவிட்டு அனைவரும் ஊருக்கு திரும்பிய பொழுது அத்தனை பேரின் நெஞ்சிலும் தாங்க இயலா வேதனை சூழ்ந்தது. எவ்வளவு இடர் வந்த பொழுதும் வீட்டிலிருந்து யாரும் வெளியே தங்கியது கிடையாது. ஆனால் இன்று முதன் முறையாக இன்பன் மட்டும் வெளியே தங்கிய பொழுது எதையோ இழந்தது போல அவ்வளவு வழி எடுத்தது எல்லோருக்கும். அப்பதான் பேசி பேசி அந்த சூழலை சரியாக்க முனைந்தார். ஆனால் அந்த வழி மட்டும் நெஞ்சை விட்டு அகலாமல் அப்படியே இருக்க ஒவ்வொருவருக்கும் அன்று தூக்கமே இல்லை. வெளியே படுத்திருந்த ஐயாற்றரசுக்கு மனது கொள்ளா சோகம் நிறைய எழுந்து போய் இன்பன் வாங்கி தந்த வண்டியை வருடி விட்டு அதற்கு முத்தம் கொடுத்தான். தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்ற வசனத்தை அதில் எழுதியிருந்தான். அந்த வசனம் இப்பொழுது அவனை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. விழிகளில் கண்ணீர் சுவடு கரை கட்ட இருளோடு இருளாய் அது யாருக்கும் தெரியாமல் மறைத்தான். ஒரு நாள் விருந்தாளிகள் வந்துவிட்டு சென்றாலே மனதில் அவ்வளவு வலி இருக்கும். வீடே வெறிச்சோடி போயிருக்கும். பிறந்ததிலிருந்து இவ்வளவு நாளும் உணர்வும் உயிருமாயிருந்த ஒரு உறவு இன்று அவர்களை விட்டு வெகு தொலைவில் நிரந்தரமாய் சென்றதை எண்ணி உயிரெல்லாம் கை கொண்டு பிசைந்தது போல இருந்தது அனைவருக்கும். பொன்னிக்கு அழுகை வந்தது. எங்கே தான் அழுதாள்? பசுபதியும் அழுவாரோ என்று வந்த அழுகையை முந்தானையில் அடக்கி கொண்டு அருகில் படுத்திருந்தார். இங்கு இன்பனுக்கோ சொல்லவே வேண்டாம். கண்களில் கண்ணீர் மின்னியது. வெடிக்கும் நிலையில் இருந்தவனை நெருங்கவே இல்லை காயோ. அவனது உணர்வை புரிந்து கொண்டவளுக்கு நெஞ்சில் காயம்தான். ஆனால் அதை அவனிடம் சொல்லக்கூட நெருங்கவில்லை. சொல்லித்தான் உணர்வுகளை புரிந்து கொள்ளணுமா என்ன? அவளின் மடி சாய்ந்தான். தாயின் அரவணைப்பை அவளிடம் கண்டவன் விடிந்தவுடன் காயோடு அவனது வீட்டு வாசலில் நின்றான். அரசு வண்டியிலேயே கால்களை நீட்டி படுத்து விட்டான். என்னவோ தன் தம்பியே கூட இருப்பது போல ஒரு உணர்வு அது கொடுத்தது. அண்ணனை அப்படி பார்க்கவும் அவ்வளவுதான். இன்பன் ஓடிப்போய் அவனை கட்டி கொண்டான். திடீரென்று தன் மீது பாரத்தை உணர்ந்தவன் திகைத்து எழ அங்கே தன் தம்பியை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. டேய், என்னடா இவ்வளோ சீக்கிரமா வந்து நிற்கிற? இரவெல்லாம் தூங்கனியா இல்லையா? இன்னைக்கு உன் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போகணுமே, இங்க வந்து நிற்கிற? அவனை விளக்கியபடி எழுந்து நின்றான் கடிந்து கொண்டே. அண்ணா என்றான் தழுதழுப்பாய். டேய் என்றவனாலும் மேற்கொண்டு பேச முடியவில்லை. இனியனை இறுக்கி கட்டி தழுவி கொண்டான். வாமா உள்ள போகலாம். இருவரையும் அழைத்து கொண்டு உள்ளே செல்ல இவர்களது அரபம் கேட்டு அனைவருமே எழுந்து கூடத்திற்கு வர அனைவரையும் பார்த்தான் இன்பன். அனைவரது விழிகளும் சிவந்து போய் இரவெல்லாம் புட்டு உறக்கமில்லை என்பதாக அது கட்டியம் கூற அனைவரையும் கட்டி கொண்டான். அனைவருக்குமே அது நிகழ்வான தருணமாய் அமைந்தது. கடைக்குட்டி உமையாள் அழுதே விட்டாள். டேய் அண்ணா, எங்கேயும் போகலடா, இங்க பக்கத்து நகரம்தான், நினைச்சா போய் பார்த்துட்டு வரலாம். இதுக்கு போய் கண்ணு கலங்கிக்கிட்டு அரசு அவளை அரவணைத்து கொள்ள அப்பதாவிற்கு நெகிழ்ச்சியோ நெகிழ்ச்சி. வெளியே சென்று முக்குட்டி மண்ணை எடுத்து வந்து அனைவருக்கும் சுற்றி போட அந்த தருணம் இன்னும் ஒரு அழகான நிமிடமாய் கரைந்தது. அதையெல்லாம் ஒரு ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் சுக்கிரன். அவன் தனித்து வளர்ந்த பிள்ளை என்பதால் பந்தபாசம் என்பதெல்லாம் இருந்ததே இல்லை. இங்கு வந்த பின்புதான் உறவுகளுக்குள் இருக்கும் பந்தமும் அன்பும் நேசமும் புரிந்தது அவனுக்கு. அதனால் தான் அவனால் இங்கிருந்து செல்லவே முடியவில்லை. அந்த பந்தபாசம் தனக்கும் வேண்டும் என்று எண்ணினான். அவனுடைய அம்மா வந்து அழைக்கும் பொழுது கூட மழுப்பி விட்டான். பதில் எதுவும் சொல்லாமல் தங்களது வீட்டில் இருக்கும் இடைவெளி இங்கு இல்லை என்று அறிந்து கொண்டான். மூவருக்கு 14 அறைகள் கொண்ட வீடு. அதில் பெரிதும் வெறுமை மட்டுமே. இங்கோ அறைகளுக்கு பஞ்சம், ஆனால் பாசத்திற்கு பஞ்சமே இல்லை. ஒருவருக்கு எது தேவை என்று அவர்களின் வாய் மூலம் கூறும் முன்பே அதை மற்றவர்கள் செய்து விடுகிறார்கள். அதனாலேயே இங்கு பிணைப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்த ஒரு வாரத்தில் ஐயாற்றரசு ஒரு அறையை கட்டிவிடலாம் என்று முடிவெடுத்து அனைவருக்கும் சொல்ல
இன்பன் இன்னொரு அறையையும் சேர்த்து கட்ட சொன்னான். ஏண்டா, நமக்கு எப்படியோ இன்னொரு அறை தேவைப்படும்னா அப்போ கட்டுனா மறுபடியும் கட்டுமான பொருளில் இருந்து கட்டடம் கட்டும் செலவு வர எல்லாமே 2 மடங்கு ஆகும். அத்தோட செலவோடு செலவா ஒரே நேரத்தில் கட்டி போட்டுடலாம். யோசனை சொல்ல அவனது யோசனைப்படியே கட்ட ஆரம்பித்தான். உமையாளுக்கு வைத்திருந்த பணத்தில் பாதி எடுக்க இன்பன் தன் அலுவலகத்தில் கடன் வாங்கி மீதி கொடுக்க ஐயாட்டரசு கையை கடிக்காமல் தான் செலவு பார்த்தான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் ஒன்றாய் கூடியிருக்க கட்டடம் பாதி எழும்பியிருந்தது. மாலை நேரம் தேநீரை சுவைத்தபடி சகோதரர்கள் தங்களுக்குள் பகடை பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்பன் ரொம்ப விவரம்டா என்று ஆரம்பித்தான் சுக்கிரன். ஏன்னா உண்மையாளுக்கோ இல்ல சேகரனுக்கோ கல்யாணமாகும் பொழுது எங்க நம்மளை வெளியே படுக்க சொல்லிடுவாங்களோன்னு இப்பவே 2 அறையா கட்ட சொல்லிட்டான் பாத்தியா? ஆமா, நம்ம உடம்புக்கு பனி ஒத்துக்காது இல்லையா, அதான் என்று இன்பனும் சொல்ல மற்ற மூவரும் வெடி சிரிப்பு சிரித்தார்கள். பாத்தியாடா, ஐயா உடம்புக்கு பனி ஒத்துக்காதாம். மேலும் பகடி பேச அந்த நேரம் சுக்கிரனின் அப்பா பின்பக்கம் வந்தார். அவர் வந்தவுடன் 4 கப்சிப் என்றாகிவிட அரசு அருகில் இருந்த நாற்காலியை அவர் அருகில் போட்டுவிட்டு உட்காருங்கப்பா உபசரித்தான். என்றபடி அமர்ந்தவருக்கு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. அவரின் தயக்கம் கண்டு அரசுவை ஆரம்பித்தான். இவ்வளவு தூரம் தேடி வந்ததுக்கு எங்களை கூப்பிட்டு விட்டா நாங்களே வந்திருப்போமேப்பா. இருக்கட்டும் அரசு என்றவர் பெரிதான தயக்கத்துடன், உன் அண்ணனை வீட்டுக்கு வர சொல்லுடா. வீடாவே இல்ல. சுக்கிரனை பார்க்காமல் அரசுவை பார்த்து சொல்ல சுக்கிரனுக்கு பாவமாய் போனது. அப்பா, எனக்கு அங்க வர எந்த தயக்கமும் இல்லை. ஆனா எனக்கு கொஞ்ச நாள் இங்க இருக்கணும்னு தோணுதுப்பா. சின்ன வயசுல தான் இவங்க கூட எல்லாம் பழகாம ஒதுங்கி இருந்துட்டேன். ஆனா இனிமே இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்றான். சகோதர பாசம்னா என்ன என்று அறிந்தவனாய், நானும் முழுசா உன்னை வர சொல்லலடா, ஆனா அங்கேயும் வந்து இருக்கலாம் தானே சொன்னவரின் தனிமை புரிய, சரிப்பா வரோம் என்று சம்மதம் கொடுத்தான். ஆமா அரசு, நகரத்து பக்கம் உன்னை அடிக்கடி பாக்குறதா நம்ம சபரி சொன்னா. எதுவும் விஷயமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா? எதுவும் உதவி வேணுமாடா? என்னால ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா செய்யறேன் என்றவரிடம் இருந்த பக்குவத்தை கண்டு நெகிழ்ந்தனர் அனைவரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அண்ணனுக்கு காடு கரையெல்லாம் ஒத்து வரல. அதான் அண்ணனோட சேர்ந்து நம்ம ஊரில் வயலில் இருக்கிற சின்ன சின்ன மாடு ஆடு பட்டிகளுக்கு சூரிய வெளிச்சம் மூலமா மின்சாரம் கொடுக்கலாம்னு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதுக்குரிய பொருளை வாங்க தான் நகரத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன்ப்பா. நம்ம பக்கம் அதெல்லாம் எடுபடுமா அரசு? கண்டிப்பாக செயல்படும். நம்மள பெரும்பாலும் கூட்டுக்கேணி தானே, அதனால் இன்னும் பல பேர் மின்சார வாரியத்துக்கு எழுதியே வைக்கல. அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை பெரியப்பா, விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம். இதுக்கு மின்சார கட்டணம் எதுவும் இல்லை. அதோட நிறைய பேர் பால் மாட்டை வயக்காட்டு பட்டியல தான் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்க இடத்துல கட்டிக்கிறாங்க. அதனால் விடியற் காலையில் 4 மணிக்கு பால் கறக்க போகும்போது பட்டியல இருக்கிற பாம்போ பூச்சியோ இருக்கிறது எதுவும் தெரிய மாட்டேங்குது. இதுவே இந்த சூரிய வழக்கு இருந்தா அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது பாருங்க. நம்ம பட்டியல தான் நான் முதல்ல போட்டேன். அதை பார்த்துட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கும் போட சொல்ல அப்பதான் எனக்கு இந்த யோசனை வந்தது. சரி, நாமளே இதை பகுதி நேர வேலையா செஞ்சா என்னன்னு அதான் இதில் அண்ணனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டேன் என்றான் அரசு. நல்லா வந்தா எனக்கு அதை விட வேற என்ன வேணும்? ஆமா, அதுக்கு முதல் தேவைப்படுமே அரசு, நான் தரவா? வேணாம் பெரியப்பா, ரொம்ப பெரிய முதலெல்லாம் இதுக்கு தேவையில்லை. வேலையை முடிச்சுட்டு ஒருத்தவங்க கொடுக்குற பணத்தையே இன்னொரு இடத்துக்கு முதல்ல போட்டு பண்ணுறோம். அதனால் சிரமம் எதுவும் இல்லை, பெரிதா கையையும் கடிக்காது என்றான். உங்களை எவ்வளவோ நான் அவமானப்படுத்தி இருக்கேன். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம என் பிள்ளையை தூக்கி விட பார்க்குறீங்க. உங்களை பிள்ளையா அடைஞ்ச என் தம்பி நிஜமாவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்றவர் மனநிறைவுடன் சென்றார். இன்பன் பொறுத்திருந்தான். அறைகள் கட்டி முடிக்கும் வரை. முடித்த அடுத்த நாளே காயுவை கூட்டிக் கொண்டு ஊருக்கே வந்துவிட்டான். காயுவைக்கும் எல்லாரோடும் இருப்பதை பிடித்திருக்க அவள் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பதாவோடும் தன் மாமியாரோடும் உரண்டை இழுத்து கொண்டு உல்லாசமாக இருந்தாள். உண்மையாளுக்கு பாடத்தில் சந்தேகம் சொல்லிக் கொடுத்து நல்ல தோழியாக இருந்தாள். இவர்கள் மூட்டை முடிச்சோடு ஊரு பக்கம் வந்ததே காயுவின் பெற்றோருக்கு சொல்லவில்லை. காயு சொல்லி இருப்பாள் என்று இன்பன் இருக்க அரசுவோ இன்பன் முறைப்படி சொல்லி இருப்பான் என்று எண்ணியிருந்தான். ஆனால் யாருமே அவர்களிடம் சொல்லவில்லை. காயுவை அங்கே தேடி சென்றுவிட்டு அங்கு இல்லாமல் ஊருக்கே வந்து விட்டதை அறிந்து காயுவின் தாய் கோபத்துடன் அவளை பார்க்க வந்தார். வாங்க என்று வரவேற்ற பொன்னி, ஏன் காயு, உன்கிட்ட தலைவலிக்குதுன்னு தேத்தனி போட சொன்னேன்னா இல்லையா? கடுப்புடன் கேட்டார். ஆமாத்த, அதான் அப்பவே கொடுத்துட்டேனே. எது, நீ கொடுத்ததுதான் தேத்தனியா? வெறும் தண்ணி தான் இருந்தது, பாலை காணோம் அதுல என்று முறைத்தவரை கண்டு சிரித்த காயு, உங்க மாமியார் தான் அவளுக்கு அது போதும்
போதும்னு சொன்னாங்க என்று அப்பத்தாவை கோர்த்து விட்டாள். இந்த அத்தைக்கு இதே வேலையா போச்சு. அவங்க சொன்னாங்கன்னா நீயும் அப்படியே போடணுமா? தேத்தனி நாக்கில் ஒட்டவே இல்லை தெரியுமா? பாவமாய் சொன்னார். ஆகா இருங்கத்த, இந்த முறை பாலை நல்லா நிறைய ஊற்றி போட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் நுழைய பார்த்து கொண்டிருந்த காயுவின் அம்மாவுக்கு பத்தி கொண்டு வந்தது. காயு உரக்கலைக்க, மா கொஞ்ச நேரம் இருங்க, அத்தைக்கு தேத்தண்ணி கொடுத்துட்டு வரேன் என்று சொல்ல, இப்படி அடுப்படியில வேகத்தான் நகரத்துல இருந்து இங்க வந்தியா காயு? கொஞ்சம் கூட சௌதானமா இருக்கவே மாட்டேங்கிறியே என்றவர். இவ என்ன பெரிய மகாராணியா? ஏன் அவ வந்து தேத்தண்ணி போட்டுக்க மாட்டாளாமா? கண்டபடி வார்த்தையை விட்டு தன் தாயை முறைத்து பார்த்தாள். 35 வருஷமா அவங்க இந்த வீட்டுல ஒரு வேலை கூட செஞ்சதில்ல. அதுக்கு அவங்க மாமியாரே விட்டதில்ல. இப்ப வந்துட்டு நீ ரொம்ப தான் பொங்குற. இங்க பாரு, அவங்க அப்படிதான். குடும்பத்துல குழப்பம் பண்ணாம பொண்ணை பாத்தியா, அத்தோட கிளம்பி போயிட்டே இரு என்றவளை திகைத்து போய் பார்த்தார் அவர். காயோ, நான் உன் நல்லதுக்கு தாண்டி சொன்னேன். மா, எனக்கும் வயசு 21 ஆச்சு. நீ நல்லதுக்கு சொல்றியா இல்ல வம்புக்கு சொல்றியான்னு எனக்கு தெரியாதா? அதனால கிளம்பு என்றாள். காயு என்றார் மனம் மாறாமல். சப்பா என்று நொந்தவளை காப்பாற்றும் தேவதையாக. காலையில தலைக்கு குளிச்சியே இன்னுமா முடிய பின்னாம இருக்க? உனக்கு தினமும் இதே வேலையா போச்சு. சட பின்ன உனக்கு என்ன எவ்வளவு சோம்பேறித்தனம்? நான் வந்து சீவி விடுற வர அப்படியே தான் இருப்பியா? புருஷன்கார வர நேரம் அவன் கண்ணுக்கு லட்சணமா இருக்க வேணாம் என்று அவளை திட்டிக் கொண்டே எண்ணெயோடு வந்து அவளுக்கு தலைவாரி விட அப்பத்தா பிச்சி பூவோடு வந்தார். சோம்பேறின்னு அவளை சொல்ற பாத்தியா? அங்க நிக்கிறடி நீ. நீ என்ன ஒழுங்கு? நீயும் தான் தலை சீவாம அப்படியே இருக்க என்று தன் மருமகளை வாரினார். அத்தை என்று பல்லை கடித்தார் பொன்னி. அதான, உன்னை ஒன்னு சொல்லிடக்கூடாது. ஏதோ நானா இருக்க போய் நீ இந்த வீட்டுல இத்தனை வருஷமா இருக்கடி என்றவர் இருவரின் தலையிலும் பூவை நிறைய வைத்துவிட்டு மீதியை காயுவின் அம்மாவிடம் நீட்டினார். இல்லைனா வீட்டை விட்டு துரத்து விட்டுடுவாங்களோ முறைத்தபடி கேட்டார் பொன்னி. ஆமா, அதுல உனக்கு சந்தேகம் வேறையாக்கும் என்றார். இரவுக்கு குழிப்பணியாரம் செஞ்சிடலாமா கேட்டார். செஞ்சிடுங்க, ஆனா எனக்கு மட்டும் இனிப்பு போட்டு வேணும் என்றார். கருப்பட்டி போட்டு ஊற வச்சுட்டேண்டி முன்னவே என்றார். இருவரது பேச்சையும் கண்ட காயு அம்மாவுக்கு தான் தலை சுற்றியது. இது எப்படி சாத்தியம் என்று அவர் பார்த்த மாமியார் மருமகள்கள் எல்லாம் வேறு ரகமாச்சே. ஆனால் அத்தனையிலும் வித்தியாசப்பட்டு இருக்குமே இந்த குடும்பம். இதிலும் வித்தியாசமாகவே இருந்தது. வெளிப்படையாக சண்டை போட்டுக்கொண்டு உள்ளுக்குள் அன்போடு இருந்தது. தன் பெண்ணை நன்றாக பார்த்து கொள்ளுமாறு சொல்லக்கூட தயக்கமாய் இருந்தது. ஏனெனில் அந்த பேச்சுக்கே இடமளிக்காமல் அல்லவா அவர்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள் காயுவை. நிறைவுடன் அங்கிருந்து விடைபெற்று சென்றார். அந்த ஊரில் உள்ள மிக எளிமையான மலைக்கோவிலில் விளக்கு போட தன் இரு மருமகள்களையும் அழைத்து கொண்டு பொன்னி செல்ல அங்கே ஐமவதி விளக்கு போட்டு கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் பரவசமான பொன்னி, கண்ணு எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? ஒரே ஊர்ல தான் இருக்கோம்னு பேரு, ஆனா இப்போ எல்லாம் பார்த்துக்க கூட முடியல. உன்னை அடிக்கடி வீட்டுக்கு வருவ, இப்ப வரவே மாட்டேங்கிற என்று அவளின் கன்னத்தை தடவி உருவி கன்னத்தில் முத்தம் வைக்க, மாமியாருக்கு இருக்கிற கொழுப்ப பாருங்கா, ஏ நமக்கெல்லாம் முத்தம் கொடுக்க மாட்டாங்களாமா என்று சுலோபிடம் காயு சத்தமாக கேட்க, ஏய் அவ என் நாத்தனார் பொண்ணுடி என்று சிரித்தாரு பொன்னி. அதை விட நாங்க தான் ரொம்ப நெருங்கிய உறவுக்காரங்க, அதனால எங்களுக்கு தான் முதல்ல நீங்க கொடுத்திருக்கணும். வம்பிற்கு அவள் நிற்க, உங்களுக்கு இல்லாததாடி என்று காயு மற்றும் சுலோ இருவரின் கன்னத்திலும் முத்தம் கொடுத்தார். மூவரது பிணைப்பையும் கண்ட ஐமவதிக்கு தானும் அவர்களுடன் ஒன்றிணைய மாட்டோமா என்ற ஏக்கம் பிறக்க கண்கள் கலங்கி கொண்டு வந்தது. இமை சிமிட்டி அதை அடக்கி கொண்டவள், நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துல பார்த்ததுதான் உங்களை, நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க என்று மூவரையும் நலன் விசாரித்தவளுக்கு பொன்னியின் மடியில் தலை வைத்து படுக்க ஆசையாயிருந்தது. அதை அடக்கி கொண்டு, நான் நம்ம ஊருக்கே மருத்துவரா வந்துட்டேன் அத்தை, இந்நேரத்துக்கு ஆளுங்க வந்திருப்பாங்க, அதனால இப்ப போகணும் என்று மனமே இல்லாமல் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு கிளம்பி கீழே போனாள். மலைக்குன்றிலிருந்து கீழே வரும் பொழுது ஒரு பொய்கை இருக்கும். அதில் சிறிது நேரம் நிற்கலாம் என்று வந்தவளுக்கு அங்கு ஐயாற்றரசு விச்சாந்தையாக படுத்திருப்பதை கண்டவளுக்கு அடக்கிய அழுகை பீறிட்டு கொண்டு கிளம்பியது. அவன் அருகில் செல்ல கால்கள் பரபரத்தது. இதயம் அவனது அருகாமை தேடி வேகமாய் துடிக்க கைகள் அவனை ஒரு முறையாவது தொட்டு தடவி பார்க்க நீள அனைத்தையும் அடக்கி கொண்டு தொலைவில் இருந்தபடியே அவனை கண்கள் முழுதும் பார்த்து இதயத்தில் நிறைத்து கொண்டாள். என்ன பார்த்து முடிச்சாச்சா? தாய் சங்கரின் குரல் மிக அருகில் கேட்க தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அம்மா திணறி போனாள். வீட்டுக்கு போய் சேரு, பல்லை கடித்து கொண்டு சொன்னவரின் கோபம் கண்டு அரண்டு போனாள். அவளின் பக்கம் அந்த கோபம் திரும்பினாள். தாராளமாக வாங்கி கொள்ளுவாள். ஆனால் அந்த கோபம் பாயும் இடம் ஐயாற்றரசு
ஐயாட்டரசு ஆச்சே, அதனால்தான் அவ்வளவு பயந்தாள். மாமாவுக்கு நான் இங்கே இருக்கிறதே தெரியாது, தயவு செஞ்சு அவரை புண்படுத்தாதம்மா. எவ்வளோ பேச்சு வாங்கணுமோ அந்த அளவுக்கு உன்கிட்ட வாங்கிட்டாரு, அவரை விட்டுடுமா. என்னை போட்டு அடித்தாலும் சரி இல்லை கொன்னே போட்டாலும் சரி நான் வாங்கிக்கிறேன். ஆனால் நான் பார்த்ததுக்கு அவருக்கு தண்டனையை கொடுத்துடாதம்மா. கண்ணீருடன் கேட்டவளை கொஞ்சமும் இரக்கமே இல்லாமல் பார்த்தார். அப்போ நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லு, இப்பவே அவன்கிட்ட நல்ல முறையில பேசுறேன் என்று கிடுக்குப்படி போட்டார். எதற்கு எதை ஈடாக கேட்பது தாங்க முடியாமல் மா என்றாள் ஆட்சா சோகத்தோடு. உன்னால அது முடியாதுல, அப்போ என்னாலையும் அவனை விட முடியாது என்றவர் அவள் கண் பார்க்கவே அவனது சட்டையை பிடித்து தகாத வார்த்தைகள் சொல்லி எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தினார் சங்கரி. அவ்வளவு பேசியும் ஐயாட்டரசு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை. அவரை தன் மனம் வந்தவள் அங்குதான் இருக்கிறாள் என்று அறிந்தும் அவன் அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவ்வளவு கண்ணியம் இருந்தது அவனிடம். வந்த ஆத்திரத்தை கூட தன் அத்தையிடம் காட்டிக்கொள்ளாமல் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் அவரின் வசவுகளை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஐமவதிக்கு தான் நரக வேதனையாய் இருந்தது. ஒரே ஒரு நொடி சருக்களுக்கு அவன் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே என்று பெரிதும் கலங்கி போனால் அவர் இங்கு இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே சென்றிருந்திருக்கலாம். முணங்கியவளின் கண்ணீர் காற்றில் சிதறி ஐயாட்டரசின் மீது பட அந்த நிமிடமே மோட்சம் அடைந்தது போல உணர்ந்தான் ஐயாட்டரசு. எனக்கு இது போதும் கண்ணம்மா. சிலிர்த்தவன் அடுத்த நொடி அங்கிருந்து விலகியிருந்தான். சங்கரிக்கு தான் ஒன்றும் புரியவில்லை. இவ்வளவு நேரம் திட்டினேன், ஒன்றுமே சொல்லவில்லை. மரம் மாதிரி நின்றவன் இப்பொழுது விடுவிடுவென்று கிளம்பி விட்டானே என்று குழம்பி போனார். பொய்கையிலிருந்து மேலே ஏறி ஐமவதியை கடக்கும் பொழுது அவளை நிமிர்ந்து பார்த்தான் இல்லை. ஆனால் அவளோ அவனை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தாள். தன்னை கடந்து செல்லும் பொழுது மாமா என்றால் காட்சிக்கு கூட கேட்க வகையில் அந்த வார்த்தையில் ஒரு நொடி அவனது நடை தேங்கியது. ஆனால் அடுத்த நொடி முன்பை விட அதிவேகமான நடையுடன் அவ்விடத்தை விட்டு சென்றிருந்தான். அடுத்து வந்த நாட்கள் அதன் போக்கில் இயல்பாக செல்ல சங்கரியின் வீடு பால் காய்ச்சும் நிலைக்கு வர ஊருக்கே பத்திரிகை வைத்தார். ஆனால் பசுபதி வீட்டுக்கு மட்டும் வைக்கவில்லை. தன் தாய் அங்கே இருக்கிறார் என்ற எண்ணம் கூட இல்லாமல் அந்த வீட்டை ஒதுக்கிவிட்டு நிகழ்ச்சியை ஆரம்பித்தார் சங்கரி. பெரிய அண்ணன் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை அவர். ஆனால் பசுபதி அப்படியே விடாமல் பால் காய்ச்சும் அன்று பிறந்து வீட்டு சீதனத்தை எடுத்துக்கொண்டு தன் தாய் மனைவி மக்களோடு குடும்பமாய் வந்தார். வந்தவரை வாசற்படி கூட ஏற விடாமல் சங்கரி தன் தகாத பேச்சால் அனைவரையும் ஏச, நான் உன் கூட சம்பந்தம் வச்சுக்க வரல சங்கரி, என் கூட பிறந்த தங்கச்சிக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ இவ்வளவு பேசினதுக்கு பிறகுதான் எனக்கு உங்களுக்குள்ள இப்படி ஒரு வழக்கு இருக்குன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் என்றவரின் கண்கள் தன் மகனுக்காக கலங்கியது. அவருக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே அப்பொழுதுதான் தெரிந்தது ஐயாட்டரசுவை சங்கரிக்கு பிடிக்காதென்று. அதுவரை கடம்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனையும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று ஐயாட்டரசு சொல்லிவிட அவனை மீறி செல்ல கடம்பனால் எப்பொழுதும் முடியாது என்பதால் அவனது வேதனையை ஆற்றும் பொருட்டு ஏதாவது நகைச்சுவையாக பேசிவிட்டு செல்வான். அவனால் முடிந்தது அவ்வளவே. குடும்பமே ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தது அவர்கள் வீட்டின் நடுக்கூடத்தில். ஏன் சாமி, அப்ப இதுக்கு முன்னாடி பல தடவை உன்னை ரொம்பவும் அவமானப்படுத்தி இருக்காளா அவ? எங்களுக்காக தான் அவ்வளவையும் பொறுத்துட்டு இருந்தியா? பொன்னி அழுது கொண்டே கேட்க எல்லோரின் விழிகளிலும் கண்ணீர் சுரந்தது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, அவங்களுக்கு ஒரு பயம், எங்க அவங்க கிட்ட இயல்பா பேசினா பொண்ணு கேட்டு போயிடுவோம்னு. எனக்கு நம்ம குடும்பம் நல்ல நிலைக்கு வரணும், அவ்வளவுதான். மற்றபடி வேறு எந்த சிந்தனையும் இல்லம்மா என்றவன் எல்லோருக்கும் பதில் சொல்வது போல நடந்ததை நினைச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க, போய் அவங்க வேலையை பாருங்க என்றவன் வண்டியை எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்றான். அங்கு கிணற்றில் நிரம்பி இருந்த நீரில் அப்படியே விழுந்தான். தீந்தனலாய் எரிந்து கொண்டிருந்த இதயத்துக்கு அந்த குளிர்ந்த நீர் மருந்தாய் மாறியது என்றாலும் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கும் கனலுக்கு தோதான மழை இல்லை அவனிடம். உற்றார் உறவினர் ஊர் மக்கள் சொந்தம் பந்தம் நிறைந்திருந்த சமயத்தில் எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்திய அத்தையின் மீது அவ்வளவு கோபம் எழுந்தது. ஆனால் பசுபதியோ மிகவும் சாதாரணமாக, அவ உன்னோட அத்தை, அதை எப்பவும் நினைவுல வச்சு கையாட்டரசு, என்னைக்கு இருந்தாலும் அவ உறவில்லைன்னு ஆகிடாது, அதனால கவனமா இரு என்று விட அதன் பின்பு எப்படி சங்கரியிடம் சண்டையிடுவது? சீராக கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் சங்கரியின் வீட்டினுள்ளே வைத்துவிட்டு திரும்பிய பொழுது இன்பனின் கல்யாணத்திற்காக எடுத்து கொடுத்த புடவையை கட்டி
கொண்டு கண்களில் கண்ணீருடன் இருந்த ஐமவதியை கண்டவனுக்கு அந்த நெருக்கடியிலும் அவள் மனதை உணர்த்தும் பொருட்டு கட்டியிருந்த புடவையிலேயே தானும் அறிந்து கொண்டவன் விழிகளை அவளிடமிருந்து வலுக்கட்டாயமாக திருப்பி கொண்டு வந்துவிட்டான். பெரியப்பா வந்து ஆறுதல் சொன்னார். நானும் அவகிட்ட பேசி பார்த்துட்டேன் பசுபதி. அவ எதுக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா. அவ பிடிச்ச பிடியிலேயே தான் இருக்கா. இன்னைக்கு ஐமவதிய பொண்ணு கேட்டு வராங்களாம் என்று சொல்லிவிட்டு செல்ல ஐயாட்டரசுவின் இதயம் குருதி சிந்தியது. அத்தியாயம் 8. அன்று மாலை ஐமவதியை நகரத்தில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக தகவல் வர அனைவரும் சென்று பார்த்தார்கள். அரசு மட்டும் போகவில்லை. அவனுக்கு தான் தெரிந்திருந்தது. பழம் நறுக்குவதற்காக சாக்கு வைத்து கொண்டு வேண்டுமென்றே கை நரம்பை அறுத்திருப்பாள் என்று. அவள் எந்த நிமிடம் என்ன நினைப்பாள், எதை செய்வாள் என்று கச்சிதமாக அறிந்து வைத்திருந்தான். மாப்பிள்ளை வீடு வருகிறது என்றவுடனே அவளுடைய லீலையை காண்பித்திருக்கிறாள் என்று யோகித்தான். அவனது யூகப்படி அதுதான் உண்மையும் கூட. சங்கரியும் கண்ணகியும் ஐமவதியிடம் வந்து மாப்பிள்ளை வரும் தகவலை சொல்ல பூம் பூம் என்று தலையாட்டியவள் அதன் பின்பு தன் வேலையை பார்த்தாள். அவளை மருத்துவர் என்பதால் அவளுக்கு எவ்வளவு வருதால் சேதம் அதிகமாகாது என்று தெரிந்திருந்தது. அதன்படி கையை அறுத்து கொண்டு மருத்துவமனையில் பாதி மயக்கத்தோடு இருப்பது போல நடித்தாள். அதை உண்மை என்று நம்பியது அந்த கூட்டம். கூடவே ஊட்டச்சத்து மிகுந்த திரவங்களை அவளுக்கு பருகி கொடுக்க உயரமாய் படுத்து கொண்டு அந்த சூழலை மகிழ்ந்து அனுபவித்தாள். பொன்னியும் அப்பத்தாவும் அழுது கொண்டே, என்ன கண்ணு இப்படி பண்ணி போட்டுட்ட, உயிர் ஒரு நிமிஷம் பதறி போச்சு தெரியுமா, செய்யற வேலையை கவனமா செய்ய வேண்டியதானே என்று பாசமாய் கண்டிக்க பார்த்து கொண்டிருந்த சங்கரிக்கு பத்தி கொண்டு வந்தது. பாசமா இருக்கேன்னு பசப்பு காட்டி குடும்பம் மொத்தமும் ஒரே அடியா மேல வந்து விழுந்து என் பொண்ணை மயக்கி போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் என்ன வேணுமா இவங்களுக்கு? கடப்புடன் எண்ணியவர் அங்கிருக்க பிடிக்காமல் வெளியே சென்று நின்றார். அப்பொழுதுதான் ஐயாட்டரசு வரவில்லை என்பது புரிந்தது. வேண்டுமென்றே இவளை தூண்டிவிட்டு படுக்கையில் போட்டு வச்சிருக்கான். இப்போ நான் எப்படி மாப்பிள்ளை வீட்டு ஆட்களை எதிர்கொள்வது என்று திண்டாடி போனார். இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவரை எழுத வேண்டும் என்று எண்ணியவர் யாரும் அறியாமல் ஐயாட்டரசு இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார். ஐயாட்டரசை சந்தித்து பேசிய பின்பே அவரின் முகத்தில் மகிழ்ச்சி வந்தது. உன்னை நம்பலாமா? சந்தேகமாக கேட்டார். நான் சொன்னதுதான், எப்பவும் மாற மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதையெல்லாம் நான் முடிக்கணும். அதுக்கு பிறகுதான் எதா இருந்தாலும் செய்வேன் என்றான் கராராக. சரி, ஆனா ரொம்ப நாள் எடுத்துக்காத, எனக்கு பொறுமை இல்லை என்று கடுப்படித்தார். என்ன நம்பலாம், இப்போதைக்கு இதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் என்றவன் அங்கிருந்த கடம்பனை ஒரு பார்வை பார்க்க அவன் மறுப்பாக தலையசைத்தான். அவனிடம் வருத்தம் தேய்ந்த புன்னகையை வீசியவன் வீட்டுக்கு கிளம்பிவிட்டான். சங்கரிடம் பேசியபடி தன் வேலையை விரைவாக முடித்து கொண்டு அடுத்த ஒரு மாதத்தில் அந்த ஊரை விட்டே சென்றான் ஐயாட்டரசு. கண்ணில் படாதது கருத்திலும் படாது என்ற சொல்லை உண்மையாக்க அரசுவை 6 மாத காலம் ஊரை விட்டு போக சொன்னார். இந்த 6 மாத காலத்தில் ஐமவதியின் மனதை மாற்றி வேறொரு மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்திருந்தார் சங்கரி. கடம்பனுக்கு மட்டுமே அவன் போகும் இடம் தெரியும். மற்றபடி வீட்டில் இருக்கும் யாருக்கும் அரசு எங்கே இருக்கிறான் என்று தெரியாது. வாரம் ஒரு முறை மட்டும் வீட்டுக்கு பேசுவான். அன்று அந்த கூட்டிலிருந்து ஒரே ஒருவன் இன்பன் பிரிந்து செல்லும் பொழுதே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நெஞ்சுருகி போய் நின்றான். ஆனால் இன்று ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பிரிந்து தனியாக வந்து ஊர் பேர் அறியாத நகரில் ஆதரவற்று வேலையும் சரியாக அமையாமல் ஏனோ தானோ வென்று வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எங்கு திரும்பினாலும் தனிமை 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 மட்டுமே. யாரிடமும் அவ்வளவு எளிதாக அவனால் ஒன்ற முடியாமல் போனது. அதற்கு அவர்களின் நாகரிக தோற்றமும் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று அவனின் கிராம பாங்கான மனப்பான்மையும் இருக்கலாம். கிட்டத்தட்ட 3 மாதம் சென்ற நிலையில் கடம்பனும் இன்பனும் அவனை தேடி வந்தார்கள். அதற்குள் பாதி உடம்பாய் உருக்குலைந்திருந்தான் ஐயாட்டரசு. அவனை அந்த நிலையில் பார்த்தவுடன் இருவருக்கும் கண்களில் நீர் நிறைந்தது. ஐயாட்டரசுக்கு பக்கென்றிருந்தது. இன்பன் மற்றும் கடம்பனின் தோற்றத்தை கண்டு அந்த அளவுக்கு இருவரும் மெலிந்து போயிருந்தார்கள். என்னடா ஆச்சு? ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் சுகம்தானே? யாருக்கும் எதுவும் இல்லதானே என்று கேட்டவனின் அன்பில் சிறிது நேரம் திளைத்து போனார்கள். அதெல்லாம் ஒன்னும் இல்லைனா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அங்க எல்லாரும் சுகம்தான் என்ற இன்பன் அவன் இருக்கும் வீட்டை ஒரு பார்வை பார்த்தான். அது வீடு என்று சொல்ல முடியாது. 4 கம்பு, சுற்றிலும் சில பெரிய விளம்பர
பதாகைகளை கொண்டு சாலையின் ஓரமாக ஒரு குடிலில் தங்கியிருந்தான். ஊரில் ஒரு அரசன் மாதிரி இருந்தவன் இங்கு இப்படி ஒரு சூழலில் வந்து இருப்பதைக் கண்டு இருவருக்கும் நெஞ்சில் நெருப்பள்ளி வைத்தது போல இருந்தது. ஆனாலும் வாய் திறந்து எதுவும் கேட்கவில்லை. பார்க்கும் போதே ஒருவரின் நிலை தெரிந்த பின்னாடி வாய் வார்த்தையால் என்ன கேட்பது? அதனால் அங்கு வெறும் மௌனம் மட்டுமே ஆட்சி செய்தது. இன்னும் எத்தனை நாளனா இந்த நகர வனவாசம்? இன்பன் கேட்க ஐயாட்டரசு கடம்பனை பார்த்தான். அதில் அவன் தலை குனிந்து கொண்டான். அப்படி எதுவும் இல்லடா, எனக்கு எல்லாம் தெரியும்னா நீ எதுவும் அழுப்பாத, அப்பா மருத்துவமனையில் இருக்காங்க என்றான் அவனது விழிகளை சந்திக்காமல். என்னடா சொல்ற? அப்பாவுக்கு என்ன ஆச்சு? பதறி துடித்து போனான். கடம்பன் அண்ணா கிட்ட உங்களை பத்தி விசாரிக்கும் பொழுது அப்பாவும் கேட்டுப்பார் போல, அதனால அண்ணியர் பொண்ணு கேட்டு போனார் என்றவுடனே அங்கு என்ன நிகழ்ந்திருக்கும் என்று அறிந்தவனுக்கு வேதனையில் உள்ளம் கசங்கி போனது. அப்பா கிட்ட எதுவும் தவறா? அவன் முடிக்கும் முன்பே இன்பனின் கண்கள் கண்ணீரில் நிறைந்து போனது. டேய், அப்போ அவனுக்கு வார்த்தைகள் தந்தி அடித்தது. முழுதாய் பேசவே வரவில்லை. கடம்பன் அவனது கைகளை பற்றி கொண்டு, அப்பா உனக்காக அவங்க கிட்ட பேச போயிருக்காங்க. இது எங்க யாருக்கும் தெரியாது. பெரியப்பா அந்த சமயம் அங்க போயிருக்காரு, அப்பா கிட்ட ஏதோ கேட்கணும்னு. அப்போதான் அத்தை அப்பாவை ரொம்ப அதிகமா பேசி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே தள்ளி இருக்காங்க. பெரியப்பா சொல்லிதான் எங்களுக்கும் தெரியும் என்றான் வேதனையுடன். டேய், எப்படிடா கூட பிறந்த அண்ணனையே இப்படி நடத்த முடியும்? அப்பா நிலை குழந்து மனசொடைஞ்சு போயிருப்பாரே என்றவன் அதற்கு மேல் தாமதிக்காமல் உடனடியாக தன் தந்தையை காண விரைந்தான். டேய், உங்க அத்தைக்கு கொடுத்த வாக்கு என் அப்பாவுக்கு முன்னாடி எதுவுமே தூசிதாண்டா. எனக்கு என் அப்பாவை இப்பவே பார்க்கணுண்டா கடம்பா என்றவனை நேரடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கே கிழிந்த நாராய் இருந்த தந்தையை கண்டவனுக்கு அவ்வளவு ஆத்திரம் எழுந்தது. சங்கரின் மீது வாயினோரம் கிழிந்து இரத்தம் படிந்த கரையோடு இருந்த தந்தையை காண தன்னையை தன்னால் மன்னிக்க முடியாமல் போனது. எனக்காக போய் அவமானப்பட்டு இன்று படுக்கையில் இருக்கும் தந்தையை அவனால் ஏறெடுத்தும் பார்க்க முடியவில்லை. நடுங்கிய விரல்களினால் தந்தையின் வாடி போன முகத்தை மயிலிறகால் வருடி கொடுப்பது போல வருடி கொடுத்தான். கண்களை மூடி அயர்ந்து ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தவரை காண நெஞ்சமெல்லாம் பகையில் வெந்தது. கண்களில் கண்ணீர் நிரம்பியது. வேகமாக சங்கரின் வீட்டுக்கு சென்றவன் வார்த்தையால் விலாச ஆரம்பிக்க முன்பே அவனின் மாமா கையெடுத்து கும்பிட்டார். அதில் உடைந்து போன ஐயாற்றரசு அவரது கையை பிடித்து கீழே விட்டு மருத்துவமனைக்கு வந்து தன் தந்தையின் கையை பற்றி கொண்டு அமர்ந்து கொண்டான். எல்லாம் சரியாக இருக்கும் என்று எண்ணித்தானே சென்றேன். ஆனால் இப்படி தந்தைக்கு நோவை இழுத்து விட்டேனே என்று உள்ளம் கசிந்து கொண்டே அமர்ந்திருந்தான். அந்த நேரம் ஐமவதி வேகமாய் அங்கு வந்து சேர்ந்தாள். அவள் வந்து நின்ற தோற்றம் கண்டு பதற்றமான அரசு, கண்ணு என்ன ஆச்சு? ஏன் இப்படி வந்து நிற்கிற என்று அவளது கலைந்த தோற்றத்தையும் வாடி வதங்கி போன நிலையையும் விழிகளில் நிற்காமல் வழிந்த கண்ணீரையும் கண்டு திகைத்து போனான். அப்பா மருந்து குடிச்சிட்டாரு சொல்லும் முன்பே விழிகளில் ஊற்றெடுத்தது. என்ன கண்ணு சொல்ற? மாமா மருந்து குடிக்கிற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? அதிர்ச்சி அடைந்தான். ஐமவதியால் எதுவும் பேச முடியவில்லை. அப்படியே மடிந்து அமர்ந்து அழ கூட வந்த சுக்கிரன், அத்தையை காவலர்கள் கைது பண்ணிட்டாங்க அரசு என்று சொல்ல இன்னும் அதிர்ந்து போனான். அண்ணா என்ன சொல்ற? இப்ப அத்தை கூட யாரு இருக்காங்க? பதறினான். அப்பா தான் கூட இருக்காங்க அரசு. கைது செய்யற அளவுக்கு அவங்க அப்படி என்ன பண்ணினாங்க? யாராவது சொல்லுங்க என்று அவனிடம் அரசு கத்த அவனது கத்தலிலும் கோபத்திலும் இன்னும் அதிர்ந்து போய் அழுதாள் ஐமவதி. அழுவாத கண்ணு, மாமாவை பார்த்துக்க, நான் காவல் நிலையம் வர போயிட்டு என்னன்னு பார்க்கிறேன் என்றவன் தன்னோடு கடம்பனை அழைத்து கொண்டு பசுபதியுடன் இன்பனை இருக்க சொன்னவன் ஐமவதியுடன் சுக்கிரனை அனுப்பிவிட்டு காவல் நிலையத்திற்கு சென்றான். அத்தியாயம் 9. அங்கே சங்கரி அத்தை நீள மர இருக்கையில் கைதிகளோடு கைதியாக அமர்ந்து விசிம்பி அழுதபடி இருந்ததை பார்த்தவனுக்கு தாங்க முடியவில்லை. சிறு வயதிலிருந்து அவரின் கையில் உணவுண்ட நிகழ்வுகள் எல்லாம் பசுமையாய் கண்முன் வர அவனுக்குமே விழிகள் கலங்கியது. அவர் இருக்கும் சூழ்நிலையை கண்டு சுற்றிலும் காவலர்கள் சூழ்ந்திருக்க சில பல குற்றவாளிகளோடு அவரும் அமர்ந்திருந்ததை கண்ட தனக்கே இப்படி இருக்கிறது என்றால் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவருக்கு எப்படி இருக்கும் எண்ணியவனுக்கு வேதனையாய் இருந்தது. அங்கு ஓரமாய் நின்றிருந்த பெரியப்பாவிடம் விரைந்தான். என்ன விஷயம்பா? எதுக்காக அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க? இன்னொரு பக்கம் மாமா வேற மருந்து குடிச்சிட்டதா சொல்றாங்க. என்ன தாப்பா நடந்தது? விஷயம் பெருசா என்று விசாரிக்க, வா அரசு, இந்த சூழல்ல வரவேன் எதிர்பார்க்கல என்றவர் அவனை முழுவதுமாக பார்த்து பதறி, என்னடா இப்படி பாதியா இருக்க? அங்க சாப்பிட்டியா இல்லையா? இப்படி இழைச்சு போய் வந்திருக்க விசாரிக்க, அதை விடுங்கப்பா, இங்க என்ன நடந்துச்சு அதை
சொல்லுங்க. என்னத்த சொல்றது, சங்கரி சின்ன சின்னதா வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்திருக்கா. அதுல ஒரு பொய் பொருட்டு நிறைந்த ஆளும் இவகிட்ட பணம் கேட்டு வந்திருக்கான். இவளுக்கு அவங்களோட சூதானம் தெரியாம பணம் கொடுத்துருக்கா. வட்டி ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் வரையிலும் வருதுன்னா இவளும் அசல் கணக்குல வைக்கல, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கியிருக்கா. அவன் இப்போ சேர்த்து வச்சு பார்த்தா அசல் மட்டும் 1 கோடி கிட்ட வந்துடுச்சு. அதை கொடுக்க சொல்லி கேட்டு இருந்திருக்கா. அவனுங்களும் இப்போ அப்போன்னு சொல்லி நாள் கடத்தி இருக்காங்க. அத்தோடு இல்லாம உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா நான் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி தான் கொடுக்கணும். அதனால அவங்க கிட்ட தெரிஞ்சவங்க தானே ஒரு முன்பத்திரத்துல கையெழுத்து போடணும்னு சொல்லி சங்கரி கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க. கையெழுத்து வாங்கிட்டு அவங்க அந்த ஆளுங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இவளுக்கு கொடுக்காம எங்கேயோ போயிட்டான். இப்போ சங்கரியை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. ஒன்று அந்த தொகையை கொடுங்க, இல்லைனா சிறைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க என்றவர். எவ்வளவு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா? 50 லட்சத்துக்கு மேலே அரசு. அவ்வளவு பணமா? திகைத்து போனான். அதனால தான் சங்கரியை இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. சங்கரியை கைது பண்ணவும் மாப்பிள்ளையால அதை தாங்க முடியாம மருந்து குடிச்சிட்டாரு. வேதனையுடன் சொல்ல அரசுவுக்கு தலை சுற்றியது. ஏற்கனவே 1 கோடி தொகையை இழந்தது மட்டுமில்லாமல் இப்பொழுது மேலும் 50 லட்சம் வாங்கி கொடுத்திருக்கிறார். என்ன செய்வது என்று ஒரு கணம் யோசித்தார். பா, உயர் அதிகாரிகள் கிட்ட பேசி பார்த்தீங்களா? பேசினேன்ப்பா. புகார் அழுத்தமா இருக்கிறதால அவங்களால இதுல எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்றார். சரி இருங்கப்பா, நான் பேசி பார்க்கிறேன் என்று முன்னால் இருந்த அதிகாரியிடம் பேசி உள்ளே இருந்த பெரிய அதிகாரியை சந்திக்க சென்றான். ஐயா என்று அனுமதி கேட்டு உள்ளே வந்தான். வாங்க என்றார் அவர். ஐயா, நான் அரசு. அங்கே அமர்ந்திருக்கிறது என்னோட சொந்த அத்தை. அவங்களுக்கும் பணம் வாங்கினதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க மேலே எந்த தவறும் இல்லை. அவங்கள இந்த சிக்கல்ல இருந்து காப்பாற்றணும். இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் அவங்க எதையும் சந்திச்சது இல்லைங்க ஐயா. பெரிய மனசு பண்ணுங்க. தயக்கத்துடன் என்றாலும் முழுவதுமாக சொல்லி கேட்டான். இதில் நான் செய்ய எதுவும் இல்லை அரசு. புகார் உங்கள் அத்தை மேலே வந்திருக்கு. 50 லட்சத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு எழுதி கொடுத்த பத்திரத்தோட நகல் இது. நீங்களே பாருங்க என்று அந்த நகலை எடுத்து கொடுக்க அதை வாசித்து பார்த்தான். அதில் 50 லட்சம் அவனுங்க தரவில்லை என்றால் நான் பொறுப்பு என்பது போல கையெழுத்து போட்டு இருந்தார் சங்கரி. ஒன்று பண்ணுங்க, நீங்க புகார் கொடுத்தவங்க கிட்ட போய் பேசி பாருங்க. அவங்க இறக்கம் வச்சா ஒருவேளை உங்க அத்தை வெளியே வரலாம் என்று சொல்ல வேகமாய் புகார் கொடுத்தவரை சென்று சந்திக்க செல்ல அவர்களோ, இங்க பாரு தம்பி, 1 பணம் 2 பணம் இல்லை, முழுசா 50 லட்சம் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்க அத்தை. என்னால இதுல எதுவும் பண்ண முடியாது. ஒன்று என்கிட்ட பணம் வாங்கின ஆளை கொண்டு வந்து நிறுத்துங்க, இல்லையா 50 லட்சத்தை எடுத்து எண்ணி வைங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது என்று அவர் கை விரித்து விட சோர்ந்து போன முகத்துடன் காலிலிருந்து அன்னம் தண்ணி இல்லாமல் அலைந்து களைத்து போய் காவல் நிலையம் வந்தான். வந்தவன் அப்பொழுது அழுது கொண்டிருந்த சங்கரியை கண்டு இன்னும் கலங்கி போனான். அடுத்த நொடி எடுத்து வைக்க கூட அவனது உடம்பில் தெம்பில்லை. ஆனாலும் தன் அத்தையை அங்கே அந்த நிலையில் இருப்பதை கண்டு நெஞ்சு பதபதைத்து போனது. இப்பொழுது வரையிலும் அவரிடம் நேரடியாக எதுவும் பேசவில்லை. ஏன் அழுத்தி ஒரு பார்வை கூட அவன் பார்க்கவில்லை. வெளியே இருள் கவிழ்ந்து கொண்டு வர காவலர்களில் பாதி பேர் வேலை முடிந்து வீடு செல்ல குவிந்திருந்த குற்றவாளிகளில் பாதி பேர் விடுவிக்கப்பட்டிருக்க அப்பொழுது தான் அவனுக்கு நினைவே வந்தது. இவ்வளவு நேரத்துக்கு பிணையானை எடுத்திருந்திருக்கலாமே என்று தலையில் அடித்து கொண்டவன் வேகமாய் கடம்பனை அழைத்து ஒரு வழக்கறிஞரை பார்க்க சென்றான். புகாரை பற்றி சொல்லி பிணையானையை வாங்க சொன்னான். இல்ல அரசு, இப்போ நேரம் முடிஞ்சு போச்சு. இனி எதா இருந்தாலும் நாளைக்கு காலையில தான் செய்ய முடியும் என்ற வழக்கறிஞர் கைவிரித்து விட இன்னும் சோர்ந்து தளர்ந்து போனான். மீண்டும் காவல் நிலையம் வரும்போது காவல் நிலையமே வெறிச்சோடி இருந்தது. முன்புறம் இருந்த இருக்கையில் அப்படியே தோய்ந்து அமர்ந்து விட்டான் சில வினாடிகள். பின் சட்டென்று எழுந்து பெரிய அதிகாரியை சந்திக்க முயல அவர் வீட்டுக்கு சென்று விட்டதாக சொல்ல முற்றிலும் தளர்ந்து போனான். கண்களை இருட்டி கொண்டு வர அருகில் இருந்த பானையில் இருந்து நீரை எடுத்து முகத்தில் அடித்து தன்னை சமாளித்து கொண்டவன் அவரின் வீட்டை தேடி கடம்பனுடன் சென்றான். அந்த இரவு பொழுதில் தன்னை தேடி வந்த அரசுவை பார்த்தவர், என்னப்பா இந்த நேரத்துல எதா இருந்தாலும் அங்கேயே சொல்லியிருக்க வேண்டியதானே? சற்று எரிச்சலுடனே கேட்டார். அது இல்லைங்கய்யா என்று தயங்கியவன், எங்க அத்தைக்கு பதிலா சிறையில நான் இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், நாளைக்கு எப்படியும் பிணையானை எடுத்து விடுவோம். அதுவரை நான் உள்ள இருக்கேன் என்று கேட்டான். கடம்பனை இப்படி கேட்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. டேய் என்னடா நீ போய்
அவன் அரசுவை தடுக்க, இல்லடா, அத்தையை எப்படி காவல் நிலையத்துல விட முடியும்? நான் ஒன்னும் பெருசா தோணாது. இந்த அவமானத்தை அவங்க எப்படி தாங்குவாங்க? ஏற்கனவே இருக்கிற சிக்கல்ல இதுவும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களால உயிரோடவே இருக்க முடியாது. பார்க்க தான் அவங்க முரட்டுத்தனமா இருப்பாங்க, ஆனா உண்மையில அவங்க அப்படி இல்லடா. அத்தோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இதுதான் செய்ய சொல்லி என்கிட்ட சொல்லி இருப்பாங்க. அதனால என்னை தடுக்காத என்றவன், ஐயா, ஏற்கனவே அவங்க கணவர் மருந்து குடிச்சு மருத்துவமனையில போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அங்க இருந்தா அவங்க குடும்பத்துக்கு பெரிதும் உதவியா இருக்கும். தயவு செஞ்சு அவங்கள வெளியே விடுங்களேன். அவங்களுக்கு பதிலா நான் எவ்வளவு நாள் வேணாலும் உள்ள இருக்கேன் என்று அவரின் காலில் விழ போக, ஏய் என்னப்பா நீ என்று பதறியவர், நான் உங்க எல்லாரையும் விசாரிச்சு தான் வச்சிருக்கேன் என்றவர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சங்கரியை வெளியே விட சொன்னவர் அவருக்கு பதிலாக ஐயாட்டரசுவை சிறையில் வைக்க சொன்னார். ரொம்ப நன்றிங்க ஐயா, இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்று நெகிழ்ந்தவன் அவரை வணங்க போக அவனை தடுத்து, உன் மனசு ரொம்ப இலகின மனசு, பாத்தேரு, நாளைக்கே பிணையானை எடுத்துட்டுப்பா, இல்லைன்னா கட்டல் தான் என்று சொன்னார். கண்டிப்பா எடுத்துடுறோம், வரேங்கய்யா. விடை பெற்று இருவரும் மீண்டும் காவல் நிலையத்துக்கு வந்து அங்கிருந்த அதிகாரியிடம் விஷயத்தை சொல்ல சங்கரிக்கு பதிலாக அவனை சிறையில் வைத்தார்கள். இங்க என்னடா நடக்குது? இவனை எதுக்குள்ள வைக்கிறீங்க? இவனும் ஒன்னு சொல்லாம உள்ள போறான். பெரியப்பா கடம்பனிடம் விசாரிக்க கடம்பன் எல்லாவற்றையும் சொல்ல அவரின் கண்கள் கலங்கி போனது. இவ்வளவு நேரம் இங்குதான் அவர் இருந்தார். அவருக்கு எதுவுமே தோன்றவில்லை. ஆனால் வந்தவுடனே அரசு புகார் கொடுத்தவர்களை நேரில் சென்று பார்த்து வழக்கறிஞரை சந்தித்து வேலை முடியவில்லை என்றவுடன் உயரதிகாரியிடம் நேரடியாக சென்று பேசி சங்கரியை சிறையில் போடாதவாறு தானே போய் சிறையில் அடைந்து கொண்டவனின் தன்னலமில்லா உயர்ந்த உள்ளத்தை கண்டவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. நெகிழ்ந்துதான் போனார். சங்கரியை போக சொல்ல அவர் திகைத்து போனார். அவரது திகைப்பை பார்த்து அதிகாரியை ஐயாட்டரசு இருந்த சிறையை கை காண்பிக்க எட்டி பார்த்த சங்கரிக்கு ஒரு நொடி தன் கண்களையே நம்ப முடியவில்லை. நிலைக்குத்தி போனது பார்வை. தன் கண்கள் காட்டும் செய்தி உண்மைதானா என்று அவரால் நம்ப முடியவில்லை. இது காட்சி பிழையோ என்று இமை சிமிட்டி பார்த்து உண்மை நிலவரம் அறிந்த பொழுது அவரின் கண்கள் கலங்கி போனது. எவ்வளவோ அவமானப்படுத்தி ஊரை விட்டு விரட்டி அடித்த பொழுதும் தனக்காக இன்று சிறைக்கு கூட சென்றிருந்தவனின் அன்பில் அவருக்கு மூச்சடைத்து கொண்டு வந்தது. மூச்சுக்கு சிரமப்பட்டு போனார் சங்கரி. வெடித்து கொண்டு அழுகை பீறிட்டு வர அவரால் பேசக்கூட முடியவில்லை. அவன் அடைப்பட்டிருந்த சிறையின் முன்பு வந்து நின்றவர் ஐயாட்டரசுவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவனது காலிலே விழ பதறி போனார் அரசு. ஐயோ, என்ன காரியம் பண்றீங்க? முதல்ல எழும்புங்கன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் அதட்டியே எழவைத்தான். அவரிடம் வார்த்தையே இல்லை. கூப்பிய கரங்கள் கூப்பியபடி இருக்க அவனுக்கு சங்கடமாய் போனது. அவரின் கையை தொட்டு இறக்க முடியாமல் தடுமாறி போனான். மாமா கையை சுலபமாக பற்றி கையை இறக்கி விட்டவனால் இவரது கையை தொட தயக்கமாக இருந்தது. உங்களை விட நான் சின்னவன், தயவு செஞ்சு கை கூப்பி எனக்கு பாவம் சேர்க்காதீங்க. முதல்ல வீட்டுக்கு போங்க, போய் மாமாவை பாருங்க என்று அனுப்பிவிட பார்த்தான். ஆனால் அவர் அங்கிருந்து நகரவே இல்லை. அவனிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இவனுக்கு ஏற்கனவே இருந்த களைப்பில் அவர் மல்லு கட்டவே முடியவில்லை. நம்ம வீட்டு பொண்ணுங்க இரவில் காவல் நிலையத்திலேயோ இல்ல சிறையிலேயோ இருக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு முயற்சியும். நீங்க இங்க இருக்கிறதா இருந்தா அத்தனை முயற்சியும் வீண் என்றவன் அதற்கு மேல் அவரிடம் நின்று வாதாடாமல் விலகி சென்று படுத்து கொண்டான். அவனது பேச்சில் இருந்த உண்மை அவரை சுட கண்கள் கலங்கி போனது. அவன் விலகி சென்று படுத்து கொண்டதில் தன் மேல் இருக்கும் கோபம் ஆறவில்லை என்று அறிந்து கொண்டவர் வெளியே நிற்கும் தன் அண்ணனிடம் சென்றார். சற்று நேரத்திற்கு முன் சுக்ரனை வண்டி எடுத்துக்கொண்டு வர சொல்லியிருந்தான் கடம்பன். சுக்ரனும் வண்டியோடு அந்த நேரம் வர, பெரியப்பா எதுவும் மனசுல வச்சுக்காம இன்னைக்கு தூங்கு, எல்லாத்தையும் அரசு பார்த்துக்குவா என்று சொன்னவர் கடம்பன் அமர்ந்திருக்கும் வண்டி பக்கம் நகர அதற்கு முன்பு சங்கரியை கடம்பனின் வண்டியில் ஏறி அமர கடம்பனால் நம்பவே முடியவில்லை. ஏனெனில் கடம்பனை ஒரு ஆளாய் கூட மதித்ததில்லை அவர். அப்படி இருக்கும் பொழுது அவனது தோளை தொட்டு ஏறி அமர்ந்தவரின் மனநிலையை கண்டு மலைத்தான். ஆனாலும் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் நேராக அவரின் கணவன் அனுமதித்திருக்கும் மருத்துவமனைக்கு சென்று நிறுத்தினான். இங்கே எதுக்கு என்று தடுமாறினார் சங்கரி. அப்பொழுதுதான் அவரிடம் நடந்ததை எதுவும் சொல்லவில்லை என்று புரிய திரும்பி பின்னால் வந்து கொண்டிருந்த பெரியப்பாவை பார்த்தான். அவனது பார்வையிலேயே புரிந்து கொண்டவர் சங்கரியிடம் மெதுவாக விஷயத்தை சொல்ல,
கத்தி கதறி தீர்த்தார். எல்லாமே என்னாலதான், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஐயோ, இனி நான் இருக்கிற தேவியின் என்று அடித்து கொண்டு அழுதவரை மூவரும் சமாதானப்படுத்தி அவரின் கணவர் அனுமதித்திருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான் சுக்கிரன். மருந்து குடித்து சிறிது நேரமே ஆனதால் அவரை உடனடியாக காப்பாற்றிவிட்டாள் ஐமவதி. ஆனாலும் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே நேரத்தில் இப்படி நிகழ்ந்திருந்ததில் தடுமாறி போனவள் சுக்கிரன் வந்து ஐயாட்டரசு வந்திருப்பதாக சொல்லவும் அடைக்கலம் தேடி அவனிடம் ஓடினாள். அவனது முகத்தை பார்த்தாலே எல்லாமும் சரியாகி போய்விடும் என்ற நம்பிக்கை அவளுக்கு வர தந்தைக்கு முதலுதவி செய்து அவர் ஆபத்து கடந்து இயல்பு நிலைக்கு வந்தவுடனே தன் மாமனை காண ஓடினாள். திடமாக இருந்து தன் தந்தையின் உயிரை காப்பாற்றி தம்பிக்கு ஆறுதல் சொல்லி பெரியம்மாவுக்கு தகவல் சொல்லி தாயுடன் இருக்குமாறு சொல்லி எல்லாவற்றையும் சிறப்புற செய்தவள் தன் மாமன் ஐயாட்டரசுவை கண்டவுடனேயே அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீரை அவனிடம் கொட்டி தன் அழுத்தத்தையும் துக்கத்தையும் மனம் திறந்து காட்டினாள். அதன் பின்பே அவள் இயல்புக்கு வந்தாள். அவளை சுற்றி அத்தனை சொந்தங்களும் இருந்தது. அரசுவின் வீட்டிலிருந்து அனைவரும் இங்கு வந்து அவளது தந்தையை பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் யாரிடமும் அவள் உடையவே இல்லை. தன்னவனை கண்ட பின்பு முழுதுமாய் உடைந்து கதறினாள். சங்கரி உள்ளே வரும் பொழுது அரசுவின் குடும்பத்தில் இருந்த அத்தனை பெண்களும் அங்குதான் இருந்தார்கள். கூடவே பெரியத்தை அவரின் மருமகளும் இருக்க அனைவரையும் தலை நிமிர்ந்து பார்க்க அவமானமாயிருந்தது அவருக்கு. அவரின் உணர்வுகளை புரிந்தவர்கள் போல அவரை எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நேராக தன் கணவர் படுத்திருக்கும் படுக்கைக்கு சென்றவர் அவரின் நிலையை கண்டு சத்தமில்லாமல் கதறி தீர்த்தார். எப்படி எனக்கு இப்படி ஒரு புத்தி போனது என்று தெரியவில்லையே. வயதுக்கு வந்த பெண், தலைக்கு உயர்ந்த மகன், கண் நிறைந்த கணவன், இத்தனை பேர் இருந்தும் எப்படி எப்படி இப்படி என்று தன்னை வருத்தி கொண்டு அழுதவரை ஆறுதலாக பற்றி கொண்டாள் ஐமவதி. அவளின் தொடுகையில் இன்னும் அவர் கரைந்து போனார். உன்னை கூட மறந்து போயிட்டேனே தங்கோ என்று அவர் அழ, அம்மா அதையெல்லாம் மறந்துடுங்க, எல்லாம் சரியாயிடும், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க என்று அவரை அமைதிப்படுத்த முனைய அவர் அமைதியாகவே இல்லை. நடந்து போன விஷயங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லி சொல்லி தன்னையே உருக்குலைத்து கொண்டிருந்தவரின் நிலையை கண்டவளுக்கு இறுக்கமாய் போனது. வேறு வழியில்லாமல் மயக்க மருந்தை கொடுத்து அவரை உறங்க விட்டாள் இரவு முழுவதும். அதன் பிறகுதான் கடம்பனை அழைத்து நடந்த விவரங்களை சேகரித்தாள். அதையெல்லாம் கேட்டவளுக்கு மனமெல்லாம் தன் மாமனை நினைத்து பெருமையாயிருந்தது. தீமைக்கும் நன்மை செய் என்று கோட்பாட்டின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் தன் மாமனின் மாசில்லா நேசத்தில் நெகிழ்ந்து கரைந்தாள். இப்படி குற்றமற்றவரை மனதில் நினைத்து கொண்டு வாழ்ந்தாலே ஜென்மம் முழுதும் சேர்த்த பாவங்கள் கூட களைந்துவிடும் என்று எண்ணினாள். விழிகளில் நீர் நிறைந்து போனது. இந்த நொடியே அவரை பார்க்க மனம் விளைந்தது. ஆனால் இந்த நேரம் தான் சென்று நின்றால் கண்டிப்பாக தன்னை சந்திக்க மாட்டார் என்று அறிந்தவள் இரவெல்லாம் உறக்கமில்லாமல் தன் தந்தைக்கு மருந்து தீரும் பொழுது எல்லாம் உடனடியாக மருந்து செலுத்தி கொண்டு அவரின் அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள். தன் மாமனின் நினைவுகளை எல்லாம் அந்த ஒற்றை இரவில் மீண்டும் மீண்டுமாய் சேகரித்து பரவசம் அடைந்தாள். கூடவே தங்களுக்காக இன்று சிறையில் இருப்பதற்கு சேர்த்து வேதனையும் கொண்டாள். ஒரே நேரத்தில் இருவேறு உணர்வுகளின் பிடியில் இருந்தாள் ஐமவதி. அடுத்த நாள் காலையில் கடம்பன் வழக்கறிஞரை பார்க்க செல்ல உடன் ஐமவதியும் வந்தாள். நீ எதுக்குமா? எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன், நீ அப்பாவை பார்த்துக்கோ. இல்லைனா அப்பா பூரணமா குணமாக்கிட்டாங்க, அவர்கிட்ட அனுமதி கேட்டுதான் வந்திருக்கேன், அதோட செவிலியரை கூட இருக்க சொல்லிட்டு தான் வந்தேன் என்றவள் வழக்கறிஞரிடம் எல்லா தகவல்களையும் சொல்லி எளிதாக பிணையாணை பெற்றவள் காவல் நிலையம் சென்று தன் மாமனை வெளியே எடுத்தாள். அத்தியாயம் 10. சிறையிலிருந்து வெளியே வந்த தன் மாமனை பார்த்தவுடன் அவன் இருக்கும் நிலையை கண்டு வேதனையாய் போனது. அண்ணா, அவர் நேற்றிலிருந்து எதுவும் சாப்பிடல, முதல்ல அவரை சாப்பிட வைக்கணும். நீங்க போய் கொஞ்சம் தயிர் சாதம் மட்டும் வாங்கிட்டு வாங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது பழச்சாறு வாங்கிட்டு வாங்கண்ணா என்றவள் தள்ளாடி வந்த ஐயாடரசுவை தன் தோளில் தாங்கி கொண்டாள். முதலாக தன்னவள் தொடுகையை அந்த மயக்க நிலையில் இருந்தும் உணர்ந்து கொண்டவன் இமைகளை திறந்து தன் நெஞ்சுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இதத்தை தரும் தேன் சிந்தும் ஈர முகத்தை வாஞ்சியுடன் பார்த்தான். ஏமாமா, சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே, இப்படி மயக்கம் வர அளவுக்கு விட்டிருப்பீங்க பாருங்க, கண்ணை கூட திறக்க முடியல வேதனைப்பட்டாள். அந்த சிறிய அதட்டல் கூட அவனது நேசம் கொண்ட இதயத்தை இசை மீட்டி சென்றது. ஆனால் அவனால் பதில் எதுவும் பேச முடியவில்லை. அந்த அளவு சோர்ந்து போயிருந்தான். தன் பாரம் முழுவதும் அவளிடம் இருப்பதை கண்டு கொஞ்சம் தன்னை தானே மீட்டுக்கொள்ள முயன்றான். ஆனால் முடியவில்லை. அங்கிருந்த
மரநிழலில் அவனை சாய்த்து அமர வைத்தவள் குடிநீரை எடுத்து அவனது முகத்தில் அடித்து தன் முந்தானையில் அவனது முகத்தை துடைத்துவிட கொஞ்சம் தெளிந்திருந்தான். வாங்கி வந்த பழச்சாறை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் புகட்டினாள். இருவரையும் பார்த்து கொண்டிருந்த கடமனுக்கு கண்கள் கலங்கியது. இது நிஜமாகணும் இறைவா, வேண்டுதல் வேதான். அவனுக்கு சாப்பாடு மூட்டிவிட்டாள். கண்களில் இருந்து கண்ணீர் மளமளவென்று இறங்கியது அரசுக்கு. அவனது கண்ணீரை கண்டவளுக்கும் கண்ணீர் வர கடம்பன்தான் இருவரையும் தேற்றி அழைத்து சென்றான். அரசு நேராக பசுபதியை பார்க்க மருத்துவமனைக்கு செல்ல ஐமபதியும் தன் தந்தையை காண சென்று விட்டாள். சங்கரி தன் மகளிடம் காவல் நிலையத்தில் நடந்ததை கேட்டுக்கொண்டவர் தன் கணவன் கண் விழிப்பதற்காக காத்திருந்தால் அடுத்த சில மணி நேரத்தில் கண் விழிக்கவும் அவரின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியாமல் அவரின் பாதத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்த தன் மனைவியை கண்டவருக்கு வேதனையாயிருந்தது. இப்ப வருத்தப்பட்டு என்ன செய்யறது சங்கரி? ஆரம்பத்திலிருந்து படிச்சு சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தியா? உன் கையில விலங்கு போட்ட சமயம் எனக்கு உன்னை காப்பாற்ற கூட தோணல. எப்படி இந்த சமூகத்தை எதிர்கொள்ள போறேன்னு பயம்தான் வந்துச்சு. இவ்வளவு நாள் கௌரவமாய் இருந்துட்டு நீ செஞ்ச ஒரு செயலால நான் எல்லார் முன்னிலும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதா போச்சு. அந்த நொடி நான் பட்ட அவமானம் உனக்கு என்னன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை நீ அவமானப்படுத்தி இருக்க. என் கூட பிறந்த அண்ணனையே அவமானப்படுத்தி இருக்க. அப்பொழுதெல்லாம் தலையால அடிச்சுக்கிட்டு உன்கிட்ட சொன்னேனே, கேட்டியா? உன் தங்கச்சி பேச்சு கேட்டு ஆடினியே இன்ன வரையில வந்து நம்மள என்ன ஏதுன்னு வந்து விசாரிச்சாளா? இல்ல வந்துதான் பார்த்தாளா? இப்பவாவது புரிஞ்சுக்க சங்கரி, எது உண்மையான சொந்த பந்தம்னு. உன் அண்ணன் மகன் மட்டும் மனசு வைக்கலன்னு வை, நீ இன்னும் சிறையில தான் இருப்ப. அவனை படுத்தாத பாடா. எவ்வளவு பண்ண முடியுமோ மாப்பிள்ளைய அவ்வளவு படுத்தி வச்ச. ஆனா பதிலுக்கு அவர்தான் உன் கூட உறுதுணையா நின்று இருக்காரு என்றவர் படிப்பையும் சொத்தையும் வச்சு மனுஷனை எடை போடாத சங்கரி. ஐயாற்றரசு போல மாப்பிள்ளை கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும். இனிமேலும் நீ என்னோட மனைவியா இருக்கணும்னா நம்ம பொண்ணோட ஆசையை நிறைவேற்று. இல்லைனா உன் அண்ணனுங்களுக்கு தங்கச்சியா நீ விலகி போயிடலாம். இறுதி முடிவு உன்னோடதுதான் என்றவர் அயர்ந்து போய் கண்களை மூடிக்கொண்டார். நேற்று பின்னிரவில் கண் விழித்த பொழுது அம்மாவை பார்க்கணும்டா. நான் பாட்டுக்கு எதையும் யோசிக்காம மறந்து குடிச்சிட்டேன். சிறையில என்ன பண்றாலோ தெரியலையே, பிணையானையாவது எடுத்திருந்திருக்கலாம் என்று ஐமவதியிடம் புலம்பிக் கொண்டு அவர் எழுந்து அமர, அதற்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லப்பா, எல்லாமே மாமாவே செஞ்சிட்டாரு என்று அனைத்து செய்திகளையும் தன் தந்தையிடம் சொல்லியிருந்தாள் ஐமவதி. கண்களில் நீரோடு தன் கணவனுக்கு சம்மதம் சொன்னவர் பெரும்பாலும் பேசுவதையே குறைத்து கொண்டார். கண் விழித்த பசுபதி தன் மகன் செய்த செயலை கண்டு உள்ளம் பூரித்தவர். இன்று பொழுதை விட இப்பொழுதுதான் பெருவகை கொண்டேன் என்று ஐயாற்றரசினை நெஞ்சோடு அணைத்து ஆனந்த கண்ணீர் விட்டார். உன்னை என்ற மகனை சொல்லிக்க ரொம்பவும் பெருமையா இருக்கு சாமி. எங்க நம்ம வீட்டு புள்ள மானம் போடுமேன்னு இருந்த, ஆனா நீ தக்க சமயம் வந்து கைவிட்டு போனதை கைப்பற்றிட்ட என்று நெஞ்சுருகி போனார். தன் பெரிய மகனை கண்ட பின் அவரின் உடம்பில் வலுவும் ஊக்கமும் சேர பழையபடி ஆரோக்கியமாக திரும்பி வந்தார். வந்தவரின் காலில் சங்கரி அப்படியே விழுந்து வணங்க, என்ன கண்ணு, என் காலில் போய் விழுந்துக்கிட்டு எழுந்திரிடா என்று வெகுளியாக பசுபதி தன் தங்கையை தாங்கி தூக்க கண்கள் முழுக்க கண்ணீரில் மிதந்தது அவருக்கு. நான் செஞ்சது அனைத்தும் தவறுதான், அதுக்கு மன்னிப்பு கேட்க கூட அருகதையற்றவளாக சொல்லி முடிக்கும் முன்பே, என்ன நீ இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு அலறத நிப்பாட்டுங்க, வாங்க உங்க அம்மாவை கேழ்வரகு அடை செய்ய சொல்லுவோம். நான் ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கேன், செஞ்சே தர மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு உங்க பேரை சொல்லி செய்ய சொல்லணும் என்று அவரை மன்னிப்பு கூட கேட்க விடாமல் அவ்வளவு பெரிய விஷயத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டார் பொன்னி. அனைவருமே அங்குதான் கூடியிருந்தார்கள். பெரியப்பா பசுபதி மற்றும் ஐமவதியின் தந்தை மூவரும் கூடத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க அவர்களின் அருகில் பக்கத்திலும் நின்றபடி ஐயாற்றரசு, இன்பன், சுக்கிரன், ஐமவதியின் தம்பி கடம்பன் மற்றும் சேகரன் அவர்களுடன் பேசிக்கொண்டு இருந்தார்கள். பின்பக்கம் இருந்த அடுப்படி கொஞ்சம் பெரிது என்பதால் பெண்கள் அனைவரும் அங்கே குழுமி இருந்தார்கள். அப்பதா தன் ஆசை பேரன் திரும்பி வந்ததில் இன்னும் சில வயது குறைந்து முன்பை விட இன்னும் அதிகமாக ஆடி ஓடி கொண்டிருந்தார். அப்ப அடுப்பில் சமையல் செய்து கொண்டிருக்க அவரின் அருகில் அவரின் மூத்த மருமகளும் 2 பேரு மருமகளுமான சுலோ மற்றும் காயத்ரியுடன் கடைசி பேத்தி உமையாலும் கண்ணும் கருத்துமாய் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்க பொன்னி எப்பவும் போல கால்களை ஆட்டிக்கொண்டு தன் மாமியார் செய்து கொடுக்கும் பதார்த்தங்களை சுவை பார்த்து அதுல உப்பில்ல, இதுல இனிப்பில்ல என்று நொல்லை சொல்லிக் கொண்டிருந்தார். சங்கரிக்கு இவர்களோடு ஒட்ட கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஆனால் பொன்னிக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தானே.
சங்கரியை இழுத்து வைத்து அது இது என்று விடாமல் பேசிக்கொண்டே இருக்க அதன் பின்பே சங்கரிக்கு இயல்பு வந்தது. அதன் பின்பு தன் வீடு போல தன் அம்மாவுக்கு உதவி செய்தார். அப்பத்தாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். சின்னவளும் இப்படி எங்களோடு சேர்ந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல என்று எண்ணிக்கொண்டார். அதுவும் விரைவாகவே நிகழும் என்று தன் சாமியான ஐயாட்டரசுவை எண்ணிக்கொண்டார். ஐமவதி இயல்பு போல அங்கும் இங்கும் நகர்ந்து அடுப்பு வேலை செய்து கொண்டிருக்க உமையால் பொன்னி மற்றும் அப்பத்தாவை தவிர மற்ற அனைவருக்கும் வியப்பாய் இருந்தது. எப்படி ஐமவதி இன்னைக்கு தான் வந்தீங்க? அதுக்குள்ள எல்லா பொருளும் எங்க இருக்குன்னு சரியா பார்த்து எடுக்கிறீங்க. நாங்க வந்து 6 மாசம் ஆக போகுது. ஆனா எனக்கு இன்னும் நிதானம் பிடிபடல. காயு வியந்து கேட்க, நீ வரதுக்கு முன்புல இருந்தே கண்ணு இங்க வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு காயு. அதுக்கு பிறகுதான் வரதில்ல. நம்ம அரசுக்கு இவ தான் நிதமும் கஞ்சி செஞ்சு தருவா. இவ கஞ்சி செய்யற பக்குவமே பக்குவந்தா. என் பிள்ளைக்கு காலையில சோறு எல்லாம் கொடுக்க கூடாது, இந்த கஞ்சி தான் வேணும்னு சொல்லுவான் என்று ஐமவதியின் குட்டை சபையில் போட்டு உடைக்க தண்ணீர் குடிக்கலாம் என்று வந்த ஐயாட்டரசுவுக்கு இந்த செய்தி காதில் விழ திகைத்து போனான். அப்படியே வந்த வழியை திரும்பிவிட நினைத்தான். ஆனால் சங்கரி என்ன சொல்கிறார் என்று பார்க்க எண்ணி அங்கேயே ஒதுங்கி நின்றான். சங்கரி நிமிர்ந்து தன் மகளை பார்த்தார். ஐமவதிக்குமே உள்ளுக்குள் கலக்கமாயிருந்தது. என்ன சொல்வாரோ என்று. அவ புருஷனுக்கு அவ செய்றா, இதுல என்ன இருக்கு என்று ஒரே போடாக போட்டுவிட ஐமவதி தன் அன்னையை ஓடி போய் கட்டி கொண்டாள். வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த அரசுக்கு முகத்தில் வெக்க புன்னகை உதித்தது. வேகமாய் கடம்பனை தனியே அழைத்து விசாரிக்க அவன், ஆமாண்டா, எங்க உன்கிட்ட சொன்னான்? நீ அந்த புள்ள மனசை உடைச்சிடுவியோனுதான் அப்பதான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க என்றான். அதன் பிறகு அரசு எதுவும் பேசவில்லை. பெரியவர்கள் அனைவரும் கூடி பேசி ஐயாட்டரசுவுக்கும் ஐமவதிக்கும் திருமண ஏற்பாடு செய்ய அதில் அனைவருக்கும் மனமாற சம்மதம் சொல்லி அடுத்து வந்த முகூர்த்த நாளில் தங்களின் குலதெய்வ கோவிலில் நல்லபடியாக நடத்தி முடித்தார்கள். சங்கரி தனியே ஐயாட்டரசிடம் மன்னிப்பு கேட்க வர, என்னோட அத்தை எப்பவும் யார்கிட்டையும் தலை தாழ்ந்து போக கூடாது. அந்த அளவுக்கு நீங்க எதுவும் செய்யல. அதே மாதிரி மன்னிப்பு கேட்க நீங்க எனக்கு அந்நியம் கிடையாதே அத்தை. அப்பாவில பாதிதான் அத்தை, அத்தையும் இன்னொரு அம்மா தான் என்று அவனது பெருந்தன்மையை காட்ட சங்கரிக்கு இப்படிப்பட்ட உத்தம மனசை இவ்வளவு நாளும் நோக்கடிச்சிட்டோமே என்று நைந்து போனார். இனி உனக்கு அம்மாவாகவே இருக்க போறேன் அரசு என்று மகிழ்ச்சியாக சொன்னார். எனக்கும் அதுதான் அத்தை வேணும் என்று தோளோடு அணைத்து கொண்டான். சுற்றம் சூழ்ந்த வாழ்வை யாராலும் அசைக்க முடியாது. அடுத்து வந்த சில நாட்களில் சங்கரிடமிருந்து பணத்தை வாங்கி சென்றவரை கையும் களவுமாக பிடித்து அவருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு காவல் நிலையத்தில் பிடித்து கொடுத்த அரசு கடன் வாங்க கையெழுத்து வாங்கிய அந்த நபரிடமும் தகவல் சொல்ல அவர் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து அவர்களுடையதை பணத்தையும் வாங்கி கொண்டார்கள். அடுத்த நாள் காலையில் கடம்பன் ஐயாட்டரசுக்காக கஞ்சி எடுக்க வீட்டுக்கு வர அவனுக்கு முன்பே ஐமவதி தன் மாமனுக்காக கஞ்சியை எடுத்துக்கொண்டு கிளம்பியிருந்தாள். வயலில் வேலை செய்து அயர்ந்து போன ஐயாட்டரசு கிணற்றில் குதித்து அழுப்பு தீர குளித்து மேலே வந்தவன். தூரத்தில் தன் மனம் கவர்ந்தவள், தன் நேசத்துக்குரியவள், நெஞ்சுக்குள் நெஞ்சு வைத்து நேசம் சொல்லும் பாவையவள் வந்து கொண்டிருக்க மன்னவனின் நெஞ்சத்தில் நேசத்தின் சாரல் இளையோடியது. ஆக இவ்வளவு நாளும் எனக்கு நீதான் கஞ்சி கரைத்து கொடுத்திருக்க இல்லையா? அவள் அருகில் வந்தவுடன் இவன் கேட்க கண்கள் விரிந்தது வியப்பில். அவளது கண்கள் காட்டும் உணர்வில் மனம் தொலைத்தவன் காலை நேர பூங்காற்றில் தன் அருகில் அமர வைத்து, அன்னைக்கு நீ ஒன்று கேட்டியே என்றான். என்றால் நாண புன்னகையோடு. அதை திரும்ப கேளு. மாட்டேன் சினுங்க. சொல்லு கண்ணு. காதலுடன் கொஞ்சியவனை ஏங்க விடாமல் அவனுடைய ஏகாந்தத்துக்கு இனிமை சேர்த்து என் நினைவு கொண்ட உன் நெஞ்சி வேணும் தருவாயா மாமா? கண்கள் நிறைய காதலுடன் மனசு கொள்ள நேசத்துடனும் கேட்டவளை தன்னுள் இறுக அணைத்து கொண்டவன் தன் ஒட்டுமொத்த நேசத்தையும் அவளின் நெற்றியில் முத்தமாக வைத்து வெளிப்படுத்த ஐமவதியின் நெஞ்சம் நேசத்தில் தொலைத்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். இந்த மனசு முழுவதும் நீதான் கண்ணு. இதுல எங்க இருந்து நான் பிரிச்சு கொடுக்க? அதனால மொத்தமும் உனக்கு தான் என்று சொல்லி தன் நேசத்தை ஐயாட்டரசு வாய் வார்த்தையாலும் வெளிப்படுத்த மழை அதை ஆமோதிப்பது போல சாரலாய் அவர்களை நினைத்து சென்றது. எல்லோரும் இன்புற்று வாழ்வோம். நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.